இதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்காக நான் ஒரு ஃபேவர் கேட்குறேன். லைக்கு மட்டும் அனுப்பிக்கிட்டிங்கன்னா இது மற்றவங்களுக்கெல்லாம் ஷேர் ஆகும். தேங்க்யூ வெரி மச். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. எங்கள் அம்மா 25K எப்போ வரும்னு கேட்குறாங்க. எனக்கே தெரில. 25K ஆக்கிறதுக்கான வழியை பாருங்கள். நிகிதா அக்கா, I have been following your content and loving it. Thank you, Nikita. Would you consider talking about another topic where Indians doing certain small businesses, some of them force on us to buy from them, or they make us obliged to do business with them? Recently, I'm seeing many of such cases. They forcefully ask us to participate. I had to lose one good friend because she kept forcing me to take one of her complimentary sessions, which I was not interested at all. I see this getting very common these days. I understand supporting small business and everything, but even after politely declining, they keep insisting. நிக்கிதா, இது இன்னைக்கு நேற்று இல்லை, பல காலமாக வந்துக்கிட்டு இருக்கிற ஒரு ப்ராப்ளம் தான். நாட் ஓன்லி இங்கேன்னு இல்லை, நம்ம சின்ன வயசில் நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவை போய் கேட்டிங்கன்னா கூட சொல்லுவாங்க, இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வந்தாங்க, அப்புறம் டப்பர் வேர் வாங்கிக்கோங்கன்னு வருவாங்க, ஆம்வே வாங்கிக்கோங்கன்னு வருவாங்க, புடவை விற்கிறேன்னு வாங்கிக்கோங்கன்னு வருவாங்க. அந்த மாதிரி நம்மளை சுற்றி நம்ம பிடிக்காத ஒரு விஷயங்களில் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் அந்த ஆன்சர் இருக்குல்ல, அவங்களுக்கு நீங்கள் பிஸ்னஸ் கொடுக்குறீங்களா இல்லையான்ற ஒரு ஆன்சர் இருக்குல்ல, அது நம்ம கையில் தான் இருக்குது, அவங்க கையில் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸாக எடுத்துக்கணும். நீங்கள் ஒரு நல்ல ஒரு மென்டல் எக்ஸசைஸாக எடுத்துக்கிட்டு எப்படி நம்ம நோ சொல்லலாம், பொலைட்லி நம்ம எப்படி நோ சொல்லலாம். சப்போஸ் நீங்கள் சொல்கிற நோ அந்த ஃப்ரெண்டு எடுத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன், தட் மீன்ஸ் அவங்க உங்கள் ஃப்ரெண்டு கிடையாது. அவங்க உங்ககிட்ட ஒரு பெனிஃபிட்காக தான் வந்திருக்காங்க. அவங்க உங்ககிட்ட நீங்கள் எடுத்துக்கிற நோவை அவங்க பர்சனலாக எடுத்துக்கிட்டாங்கன்னா தட் மீன்ஸ் அவங்க உங்களை யூஸ் பண்ணணும்னு தான் வந்திருக்காங்களே தவிர, ஆர் மேபி உங்ககிட்ட ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க, இப்போ அவங்க பிஸ்னஸ் மைண்டுக்குள்ளே போனதுனால அவங்க உங்களை யூஸ் பண்ணணும்னு நினச்சி வந்துட்டாங்கன்றது தான் என்னுடைய தாட். ஏன்னா அவங்களால நோ எடுத்துக்க முடியாத நிலமையில அவங்க பிஸ்னஸ் அவங்க மைண்டில் அந்த பணம் பின்னாடி அவங்க போயிட்டாங்க இல்லையா. அவங்க அந்த ஃப்ரெண்டுன்னு பார்க்கல, நிகிதா வேணுமா இல்லை பிஸ்னஸ் வேணுமா அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது அவங்க பிஸ்னஸை சூஸ் பண்ணிட்டாங்க, நிகிதாவை சூஸ் பண்ணல. அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். இந்த MLM அப்புறம் இந்த மாதிரி இந்த இன்சூரன்ஸில் நான் ஒன்று இருக்குது, ஒரே ஒரு செஷன் அட்டன் பண்ணுங்கள், இதுக்கப்புறம் இன்னும் நீங்கள் 2 பேரை சேர்க்கலாம், உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பிளான்காக நான் உங்களை பேச வைக்கிறேன், நீங்கள் வாங்க, அப்புறம் காலேஜ் ஸ்டடீஸ்க்காக எக்ஸ்பென்சஸ்க்காக வரேன்னு சேருங்க, கவுன்சிலர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள். இப்படிலாம் நிறைய ஸ்கீம்ஸ் யூஎஸில் நான் இப்போ அதிகமாக பார்க்குறேன். அதே மாதிரி ஸ்மால் பிஸ்னஸஸ், புடவை வியாபாரிங்க, ஜுவல்லரி, அதுக்கப்புறம் க்ளோத்ஸு, அப்புறம் ட்ரெஸ்ஸு, அப்புறம் இந்த குடி பேக் ஐட்டங்கள், இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்க பிஸ்னஸ் மைண்டடாக உள்ளே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் அதுலேருந்து வெளியில் நீங்கள் அந்த ஃபைன் லைன் ஒன்று இருக்குது, அந்த லைனை நீங்கள் ட்ரா பண்ணலைன்னா ரொம்ப கஷ்டம். எனக்கு ரொம்ப புரியுது. ஏன்னா நீங்கள் ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டு உங்களால் நோ சொல்ல முடியாது. அதுவும் என்னென்னா, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒருத்தவங்க சாரீ கடை வச்சுருக்காங்கன்னு வைங்க, அவங்க உங்களை கூப்பிட்றாங்க, நீங்கள் போய் அவங்கள பார்க்குறீங்க, எனக்கு ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறீங்கன்னு வைங்களேன். நீங்கள் 10 ஃப்ரெண்ட்ஸ் போகிறீங்க, அதில் 5 ஃப்ரெண்ட்ஸ் வாங்குறாங்கன்னா யூ வில் ஆல்சோ ஃபீல் ப்ரெஷர்ட் டு பை. ஐயோ என்னடா அது வாங்கணுமே. இப்போ என் பாலிசி எப்படின்னா, என்கிட்ட ஒருத்தவங்க சைந்தவி நான் ஒரு பிஸ்னஸ் தொடங்கியிருக்கேன், நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரே ஒரு டைம் அவங்க கிட்ட நான் வாங்குவேன். அதுக்கப்புறம் நான் நல்லா இருந்துச்சுன்னா, எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, அதாவது நல்லா தான் இருக்கும், அவங்க செய்கிறது அவங்களுக்கு நல்லா தான் இருக்கும், எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நான் யூஸ் பண்ணுவேன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் திரும்ப திரும்ப போவேன். அப்படி இல்லைனா அந்த 1 டைமுக்கு அப்புறம் நான் அவங்க கிட்ட போக மாட்டேன். ஏன்னா அது என்னோட ஸ்டைலோ இல்லை என்னோட ரெக்குயர்மெண்ட் கிடையாதுன்னு நான் நிறுத்திடுவேன். அதுதான் என்னுடைய இது. இப்போ எனக்கே என்னோட ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் கேட்டரிங்லாம் பண்ணுறாங்க. இப்போ ஒருத்தவங்க பண்ணுற மட்டன் பிரியாணின்னா அவங்க எப்போ மட்டன் பிரியாணி போட்டாலும் நான் வாங்குவேன். ஆனால் நான் வீட்டில் இருந்தால் தான் வாங்குவேன். நான் வீட்டில் வெளியில் எங்கேயோ போயிட்டு நான் வாங்க மாட்டேன். அதுக்காக அவங்க ஒரு வாட்டி மட்டன் பிரியாணி போடும்போது ஐயோ சைந்தவி மட்டன் பிரியாணி போட்டேன் வாங்கலையே அப்படின்னு அவங்க நினைப்பாங்களான்றது எனக்கு தெரியல. ஐ டோன்ட் திங்க் ஷி வில் திங்க் லைக் தட். பட் ஐம் ஜஸ்ட் சேயிங். ஒரு எக்ஸாம்பிள், இன்னொரு கேக் ஃப்ரெண்ட் இருக்காங்க, பேக்கிங். அவங்க எப்போ பேக்கிங் ரொம்ப நாளாச்சு அவங்ககிட்ட நான் பேக்கிங்க்கு ஆர்டர் பண்ணி, ஆனால் அப்போ ரீசெண்டாக வரும்போது அவங்க எனக்கு பார்க்க வரும்போது கேக் எடுத்துகிட்டு கொடுத்தாங்க. அந்த மாதிரி தெர் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் பியாண்ட் திஸ். பிஸ்னஸ் வேறு, இது வேறு. அதுக்காக நான் அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணாமல் இருக்க மாட்டேன், அவங்கள பற்றி நான் சொல்லாமல் இருக்க மாட்டேன், அவங்களுக்காக நான் விஷயங்கள் பண்ணாமல் இருக்க மாட்டேன். அப்படி கிடையாது. அது வேற இது வேறன்னு அந்த ஒரு ஃபைன் லைன் நம்ம போட்டுக்கிட்டோம்னா மட்டும்தான் அதில் நீங்கள் உள்ளே போக முடியும். வெரி இன்ட்ரெஸ்டிங் இது ஒன்று. ரீசெண்டாக ஒருத்தவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அதுலேருந்து ஒருத்தவங்க பிரிஞ்சு போய் இன்னொரு பிஸ்னஸ் தொடங்குறாங்க. அப்போ அந்த ஃபஸ்ட்டு பண்ணுறவங்க பிஸ்னஸ் பண்ணவங்க இந்த 2வது இருக்கிறவங்கள கோச்சிக்கிறாங்க, நீ எப்படி இதை பண்ணலாம் அப்படின்னு. என்னமோ இவங்க தான் அதை கண்டுபிடிச்ச மாதிரி. அதுவுமே தப்புன்றேன். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதை இன்ஸ்பயர் ஆகி உங்களை பார்த்து இன்னொருத்தவங்க பண்ணுறாங்கன்னா so what, good for them. இப்போ நான் ஒரு விஷயம் செய்கிறேன், என்னை பார்த்து இன்னொருத்தவங்க ஒரு கேட்டரிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா சூப்பர், வெரி குட், நல்லா பண்ணுங்க, ஜாலியாக பண்ணுங்க. ஏன்னா இட் இஸ் குட். உலகத்தில் நல்ல குவாலிட்டி ஆஃப் ஐட்டம்ஸ்க்கு என்றைக்குமே ஒரு தேவை இருக்கும். அது மாதிரி இருக்க தான் செய்யுது. ஏன்னா நான் 2 சைடும் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த
குரூப்ல இருக்கிறவங்க அத்தனை பேருமே நம்ம ஃபுட்டை வாங்கணும், அத்தனை பேருமே நம்மளை சப்போர்ட் பண்ணணும், அத்தனை பேருமே என்னோட வளையல் வாங்கணும், அத்தனை பேரும் என்கிட்ட வந்து புடவை வாங்கணும் அப்படிலாம் கிடையாது. நீங்க எக்ஸ்பென்சிவா இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு ஊர்ல இருந்து அவங்க யாராவது அவங்க பேரண்ட்ஸ் வந்து அனுப்பலாம், அவங்க வாங்க வேண்டிய தேவையில்லாம இருக்கலாம். இப்போ என்கிட்ட எல்லாருமே வந்து சுடிதாருக்கு சொல்லுவாங்க, சைந்தவி நீங்க வந்து ஏன் சுடிதாரே வந்து வாங்கல, நீங்க வாங்கன்னு. நான் சுடிதார் நானே வாங்க மாட்டேன். எனக்கு இவங்க பார்சல் அனுப்புறாங்களே, எங்க வீட்டுல இருந்து ஆயிரக்கணக்கான பார்சல் வந்துகிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் நூற்றுக்கணக்கான குர்த்தாவும் டாப்ஸும் வந்துகிட்டே இருக்கு. ஸோ எனக்கு வாங்குறதுக்கான தேவை கிடையாது. எனக்கு தேவை இருந்தால் நான் வாங்குவேன். எனக்கு அப்படி கிடையாது. புடவையும் இப்போ அம்மா ஊர்லேருந்து எடுத்து அனுப்பிடுறாங்க. நான் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ஐ கீப் சாரீஸ் ஹியர். அதுவும் எனக்கு அம்மா ஊர்லேருந்து அனுப்பிடுறாங்க. ஸோ எனக்கு ஐ டோன்ட் ஹேவ் த நீட் டு பை. ஸோ ஐ கிளியர்லி டெல் தம். என்னோட ஸ்டைல் எப்படின்னா, தேங்க்யூ வெரி மச், என்கிட்ட சொன்னதுக்கு ரொம்ப நன்றி, நான் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் கொடுக்க முடியாது அப்படின்ற பாயிண்ட்ல நான் எடுத்தோடனே சொல்லிடுவேன். அது அவங்க எடுத்துக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க மட்டும்தான் என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அதையும் மீறி உங்களோட பிஸ்னஸ் ஆங்கிள் அவங்க வந்து யோசிக்கிறாங்க, நிக்கிதாவால எனக்கு பிரயோஜனம் இல்லை, இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம கட் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா, அப்போ நீங்கள் கொஸ்டின் பண்ண வேண்டியது வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை தான். இட்ஸ் நாட் தட் ஆக்ட் ஆர் நாட் தட் இன்சிடென்ட். ஐ ஸ்ட்ராங்லி ஃபீல் தட். ஏன்னா இது வந்து நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, நீங்கள் ஆல்ரெடி ஒரு வாட்டி வாங்கிட்டீங்க டு ஷோ த சப்போர்ட், தென் தே கீப் ஆன் சேயிங் யூ ஹேவ் டு டூ இட். இப்போ நீங்கள் அந்த ஒரு பர்டிகுலர் திங் ஒரு செஷன் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, if it won't work for you, you cannot do it, right? You cannot do that. It's beyond your thing. So I think Nikitaக்கு வந்து no சொல்ல கஷ்டமா இருக்கு. I think you're struggling to say no, but it's okay. இந்த ரிலேஷன்ஷிப் போனா கூட பரவாயில்ல, நீங்க மனசுல நினைச்சுக்கிட்டு நீங்க ஒரு நோவை ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க. அதையும் மீறி அவங்க வந்து திருப்பி உங்ககிட்ட வந்தாங்கன்னா, அவங்க உங்க ஃப்ரெண்டா இருக்காங்க, ட்ரூ ஃப்ரெண்டா இருக்காங்கன்னா அவங்க வந்துருவாங்க. ஆர் மேபி அவங்களோட பிசினஸ் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அப்ப திருப்பி வந்துருவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு லைஃப் சைக்கிள். நான் இந்த ஊரில் நான் பார்க்குறேன். இனிஷியலாக வராங்க, அப்புறம் ஒரு குரூப் ஜாயின் பண்ணுறாங்க. அந்த குரூப்பில் என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஒருத்தராக ஒரு சைட் பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க. அப்புறம் ஒருத்தரை சப்போர்ட் பண்ணிப்பாங்க. அப்புறம் அந்த குரூப்புக்குள்ளேயே எல்லாம் அவங்களே ஒன்றா இருப்பாங்க. வெளியாளுங்க ஒருத்தவங்களை வர விட மாட்டாங்க. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியா அன்ஹெல்த்தியானே எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இது இன்னைக்கு நேற்று இல்லை, பல வருஷமாகவே என்னுடைய சர்க்கிளில் நான் இதை பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த மாதிரி நிறைய ஒரு பிஸ்னஸ் தொடங்குவாங்க, அந்த பிஸ்னஸை பேஸ் பண்ணியே ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் அவங்க ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்படிலாம் இருக்காங்க. அவங்க செட்டு பிடிக்கிறதே அந்த பிஸ்னஸை வளர்க்கணும்னு தான் அவங்க முதல் டே ஒன்லேருந்தே அந்த அஜெண்டாவில் தான் உள்ளே வருவாங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து டான்ஸ் ஆடுற ஒருத்தவங்க நான் பார்த்துருக்கேன். அவங்க வந்து டான்ஸ் ஆடிட்டே இருப்பாங்க. எப்போ வந்தாலும் எல்லாம் ரீல் பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. எல்லாருக்கும் அவங்கள ரொம்ப பிடிக்கும். இப்போ ரீசெண்டாக நான் பார்த்தா அவங்க ஒரு டான்ஸ் ஸ்கூல் தொடங்கியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அதில் இருக்க இன்னொரு ஃப்ரெண்ட் சொன்னாங்க, அவங்க டான்ஸ் ஸ்கூல் தொடங்குறதுக்காக தான் இது பண்ணாங்களா, இல்லை அவங்க உண்மையாகவே நம்ம கூட இதெல்லாம் ஃபன்னாக பண்ணாங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. அதில் தப்பு எதுவுமே இல்லை, இட்ஸ் நாட் தட் ராங். பட் அந்த ஒரு டவுட் வருதுல்ல, அது எல்லாருக்குமே வரதான் செய்யும். ஏன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக இதுக்காக தான் அவங்க பண்ணியிருக்காங்களோ, இதுக்காக தான் அவங்க வைக்கிறாங்களோ, இதுக்காக தான் அவங்க நம்ம வீட்டில் கூப்பிட்டு இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை கூப்பிட்றேன், ஒரு 3 months ஒரு வாட்டி எங்கள் வீட்டில் நான் பார்ட்டி பண்ணி கேட்டரிங் பண்ணிகிட்டே இருக்கேன். சைந்தவி யுவர் ஃபுட் இஸ் அமேசிங் நீங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க. திடீர்னு 1 yearக்கு அப்புறம் ஐ எம் ஓப்பனிங் பிஸ்னஸ், உங்கள் யாருக்காவது பார்ட்டி ஆர்டர் வேணா எங்கிட்ட ஃபுட்டு வாங்குங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு தோணும்ல, எதுக்கு சைந்தவி நம்மளை கூப்பிட்டு இவ்வளோ சாப்பாடு கொடுத்தாங்க, ஒருவேளை நான் அவங்க ட்ரை பண்ணிவிட்டு அவங்க சாப்பாடு நல்லா இருக்குன்னா ஃபியூச்சரில் நம்ம ஆர்டர் கொடுக்கணுன்றதுனால பண்ணாங்களோ அப்படின்னு தோணும். இது நேச்சுரல் தான், அதுதான் உங்களுக்கு தோணுது. அது வந்து உங்களுக்கு ஃப்ரெண்டுன்றதுனால உங்களுக்கு நோ சொல்ல முடியல, உங்களுக்கு அதை செப்பரேட் பண்ணி வைக்க தெரியல. இதுவே ஒரு ரேண்டம் பர்சன் உங்ககிட்ட கேட்டுருந்தாங்க வச்சுக்கோங்களேன், ஈஸியாக நோ சொல்லியிருப்பீங்க. சாரி ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட். இப்போ நம்மளுக்கு வருதுல்ல ஸ்பாம் கால்ஸ், அதெல்லாம் நீங்கள் நோ தானே சொல்கிறீங்க. டு யூ கோ அண்ட் கிவ் தம் பிஸ்னஸ், டு யூ கோ அண்ட் சைன் அப், எவ்வளோ கால்ஸ் நம்மளுக்கு வரும், எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் கால்ஸ் வரும். அதில் வி டோன்ட் கோ அண்ட் சே அவங்க கால் பண்ணிட்டாங்க, நான் வந்து பண்ணணும், பிஸ்னஸ் கொடுக்கணும், என்னால் தான் அவங்க குடும்பம் வாழப்போகுது, அப்படிலாம் கிடையாது. ஐ திங்க் உங்களுக்கு யூஆர் டூ ஸ்கேர்ட் டு லூஸ் த ரிலேஷன்ஷிப்ன்றதுனால ஐ ஃபீல் லைக் இது யூ காண்ட். இது இன்னொரு விஷயம் இருக்குது, இன்னொரு அப்ரோச். இப்போ உங்ககிட்ட வராங்க, நீங்கள் அவங்களுக்கு பிஸ்னஸ் கொடுக்க விரும்பலை, ஒரு 10,000 ஒன்று விற்கிறாங்கன்னு வைங்களேன், இல்லை ஒரு 5,000 rupees ஒன்று விற்கிறாங்க. உங்களால் முடியலன்னா நீங்கள் ஒரு 500 rupees கொடுத்துட்டு இன்னாங்க வச்சுக்கோங்க, இதுக்கு மேலே என்னால் தர முடியாது, யூ கீப் த 500 as ஸ்டார்டிங் மணி ஃபார் யர் பிஸ்னஸ், ஆல் த வெரி பெஸ்ட்னு சொல்லிட்டு விட்டுறலாம். டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் பேக் ஃபார் தட் 500. இட்ஸ் லைக் அ சீட் மணி, இந்த வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கலாம். அது ஒரு நல்ல பாலிசி. ஆனால் அந்த காசு உங்களுக்கு திருப்பி வராது, பொருளும் திருப்பி வராதுன்னு மைண்டில் வச்சுக்கணும். இந்த ரோட்லலாம் பார்க்கிங் லாட்டில் நம்ம போய் நிற்கும் போது சம்டைம்ஸ் வந்து ஃப்ளவரு, செரி பாக்ஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து விற்க வருவாங்க. மேம் ப்ளீஸ்னு. அந்த பொருள் வேணான்னா கூட நான் கையிலேருந்து கொஞ்சம் காசு எடுத்துருந்தாங்க வச்சுக்கோங்க ப்ளீஸ், ஐ டோன்ட் நீட் தட், பட் யூ கீப் த மணி, தேங்க்யூன்னு சொல்லிட்டு வந்துட்டே இருப்பேன் நான். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் தட் வித் தட் ப்ராடக்ட், பட் ஐ ஆல்சோ டோன்ட் வாண்ட் டு சே நோ. ஸோ இது ஒரு வே ஆஃப் சேயிங், ஒரு வே ஆஃப் சப்போர்ட்டிங் தெம் அண்ட் நாட் ஹர்ட்டிங் தெம் அண்ட் பொலைட்லி சேயிங் நோ. இது ஒன்று இருக்குது. ஆனால் இந்த செஷன் விஷயம் வந்து கொஞ்சம் ட்ரிக்கி தான், எனக்கு புரியுது. இப்போ ஒரு யோகா செஷன் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு யோகா பிடிக்கலன்னா நீங்கள் போய் அங்கே உட்கார முடியாது. நீங்கள் யூ கான்ட் டூ தட். இப்போ ஒரு
எம்எல்எம் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குன்னா அந்த செஷன் போய் அட்டன் பண்ணுங்கன்னா ஐ டோன்ட் நோ, மேபி அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் வருதுன்னு கூட யோசிக்கணும். உங்களை மாதிரி ஒருத்தவங்க அவங்களுக்கு அட்டன் பண்ணாக்கா மேபி அவங்களுக்கு பைசா வருமா இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கீம் இருக்கிறதுனால கூட அவங்க ஃபோர்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வந்து அட்டன் பண்ணு ப்ளீஸ் 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 வா, ஒருத்தரை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு. எனக்கு வந்து என்ன இதில் ஒரு ஞாபகம் வருதுன்னா, ஒரு இன்சிடென்ட் இருந்துச்சு. பிஎன்ஐ நெட்ஒர்க்னு ஒன்று இருக்குங்க, பிஸ்னஸ் நெட்ஒர்க் அது. ஓகே, பிஸ்னஸ் பீப்புளுக்குலாம். அப்போ அந்த பிஸ்னஸ் நெட்ஒர்க்கில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு மீட்டிங்ஸ் வந்து எவ்ரி தேர்ஸ்டே வந்து மார்னிங் 9 o'clock இங்கே நடக்கும். சாரி, மந்த்லி, நாட் எவ்ரி தேர்ஸ்டே, மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒன்ஸோ ட்வைஸோ இங்கே நடக்கும். அப்போ அந்த பிஎன்ஐ குரூப்பில் இருக்கிறவங்க நீங்கள் மீட்டிங் அட்டன் பண்ணி ஆகணும். சப்போஸ் நீங்கள் அந்த மீட்டிங் மிஸ் பண்ணிங்கன்னா, இஃப் யூர் அ மெம்பர், பிகாஸ் அந்த மெம்பர்ஷிப்பே $700, மெம்பர்ஷிப்பும் காசு கொடுத்துட்டு நீங்கள் மீட்டிங் அட்டன் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணும்போது உங்களால் அட்டன் பண்ண முடியல, உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குன்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு பதிலாக ஒரு சப்ஸ்டிடியூட் அட்டன் பண்ண வைக்கணும். அப்படி நீங்கள் சப்ஸ்டிடியூட் வைக்கலைன்னா ஃபைன் கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மள மாதிரி ஃப்ரெண்ட்ஸில், இப்போ நான் ரோட்டரியில் இருந்தேன், அப்போ என்னோட ரோட்டரி ஃப்ரெண்ட்ஸ்லாம், நான் பிஎன்ஐயில் இருக்கேன், இந்த வாரம் போக முடியல, நீ போறியா, நீ எனக்காக போய் சப்ஸ்டிடியூட்டாக இருக்கியா, நான் உனக்கு காஃபி வாங்கி தரேன். சும்மா சொல்லுவாங்க காஃபி வாங்கி தரேன், காஃபிலாம் வாங்கி தர மாட்டாங்க, பட் சொல்லுவாங்க. நான் நிறைய பேருக்கு இந்த மாதிரி சப்ஸ்டிடியூட்டாக போயிருக்கேன். வேறு வேறு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நான் சும்மா போய் உட்காருவேன், சப்ஸ்டிடியூட்டாக போய் ஒரு 1 hour போய் அட்டன் பண்ணிட்டு ஐம் ஹியர் ஆன் பிஹாஃப் ஆஃப் தெம் சொல்லிட்டு அவங்க எனக்கு கொடுத்துருவாங்க என்ன சொல்லணும்னு. அவங்க பிஸ்னஸை பற்றி வாட் எவர் தே கிவ், ஐ வில் ஜஸ்ட் சே தட். பட் ஆஃப்டர் ஐ சே தட், ஒரு பீரியட் முடிஞ்சிடும்ல மீட்டிங், சோஷியலைசிங் ஒன்று இருக்கும், காஃபி டோனட் எல்லாம் வச்சுருப்பாங்க. அப்போ கூப்பிடுவாங்க, நீ வந்து பாரு என்ன பண்ணுற, ஓ நீ பிடிஎல் இருக்கியா, நீ சோஷியல் மீடியாவில் இருக்கியா, நீ ஏன் ஜாயின் பண்ணக்கூடாது, நீ ஏன் இது பண்ணக்கூடாது, நீ ஏன் உன் ஃப்ரெண்டை கொண்டு வரக்கூடாது, நீ ஏன் இது பண்ணக்கூடாது, இப்படி அவங்க கனெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு இதில் ஒரு நெட்ஒர்க்கில் உள்ளே இருப்பாங்க. ரோட்டரியும் கிட்டத்தட்ட அதே தான் வச்சுக்கோங்க, நல்லது பண்ண தான் போகிறோம், ஒரு குரூப்பாக நம்ம நல்லது பண்ண போகிறோம். ஆனால் அங்கேயுமே இந்த ரோட்டரிலையுமே அந்த பிஸ்னஸ் நெட்ஒர்க்கை வளர்க்குறதுக்கான வழிகளை நான் பார்த்துருக்கேன். மக்கள் பண்ணுவாங்க, ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ண மாட்டாங்க, ஒரு நம்மளுக்கு தெரியாமலே ஒரு சட்டிலாக பண்ணுவாங்க. நம்ம வந்து அதில் மாட்டிக்கிட்டோன்னு வைங்களேன், இப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி நோ சொல்ல முடியாத ஒரு இடத்துல போய் நம்ம மாட்டிக்கிட்டோன்னா ரொம்ப கஷ்டம். ஐயோ என்னடா அது இவங்க கேட்குறாங்களே, நம்மளுக்கு நோ சொல்ல முடியலையே, நம்ம ஆப்ளிகேஷனில் மாட்டிப்போம். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ட்ரிக்கியான ஒரு சுச்சுவேஷன், பட் மோர் லைக் அன் எக்ஸசைஸ் ஃபார் யுவர் பிரெயின். உங்களுக்கு தான், நிகிதா ஹேஸ் டு கம் அப் வித் த கரேஜ் டு சே நோ, ஆர் நிகிதா ஹேஸ் டு கீப் யுவர் செல்ஃப் பிஸி. இப்போ அவங்க ஒரு விஷயம் கூப்பிட்றாங்க, சாட்டர்டே அன்னைக்கு ஒரு 10 o'clock வந்துருங்க அப்படின்றாங்கன்னா, உங்களால் சாட்டர்டே 10 o'clock போக முடியலன்னா, நீங்கள் என்னால் வர முடியல, எனக்கு ஒரு வேறு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நிஜமாவே வேறு ஏதாவது ஒரு வேலையை கிரியேட் பண்ணிவிட்டு அந்த வேறு வேலைக்கு போயிடுங்க. Don't think you have to lie. Make yourself busy at that appointment hour so that you won't feel bad for not going. You can be at home also. நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு வீட்டில் கூட இருக்கலாம். ஆனால் அந்த ரெஸ்பெக்ட்ஃபுல்லி நம்ம ஒருத்தவங்களுக்கு நம்ம ரீசன் கொடுத்துட்டோம், நம்மளும் அதை மதிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு கீப் யோர் செல்ஃப் பிஸியாகவும் இருக்கலாம். அது ஒரு ஆப்ஷன். அது தவிர எனக்கு வேறு என்ன இதுக்கு சொல்யூஷன் சொல்கிறதுன்னு யோசிக்கிறேன். அம்மா இங்கே இருக்காங்க, அம்மாவை நான் கேட்குறேன், இருங்க என்ன யோசிக்கிறேன். அம்மா இங்கே இருக்காங்க, அம்மா இப்போ தான் கொஸ்டின் படித்தாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். பேர் தெரியலையே, நீங்கள் சொல்லுங்கள், நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன் பேரை. ஸோ நம்ம எந்த இடத்துல இவங்க இருந்து பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஈஸி ப்ரொஃபஷ்னல், அவங்க வந்து ப்ரொஃபஷ்னல் ஃப்ரெண்ட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றவங்களா, இல்லை வீட்டிலே இருக்கிறவங்கனாலும். இப்போ எனக்கு பிஸ்னஸையும் வீட்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கவே மாட்டேன், ஒரு நாள் மிக்ஸ் பண்ணிக்க மாட்டேன். ஸோ அந்த தைரியத்தை வந்து திஸ் இஸ் டேக்கிங் தட் ஸ்மால் ரிஸ்க் நோ மேட்டர் வாட் அப்படின்றத சொல்லிடுறது. அந்த பொலைட்டாக ரெஃப்யூஸ் பண்ணி அவங்க நிகிதா நீங்கள் வந்து இதை வளரவே விடக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா உங்களோட அந்த ஃப்ரெண்டை நீங்கள் ஃப்ரெண்டாகவே வச்சுக்கலாம், தட் இஸ் யுவர் ஐடியான்னு நீங்கள் நினச்சிக்கணும் மைண்டில். அந்த ஃப்ரெண்டை இழக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறதுக்காக இந்த எஃபர்ட்டை நீங்கள் போடணும். உங்களுக்கு பர்சனலாக அந்த பிஸ்னஸ் பண்ணுறது பிடிக்கல. நான் பர்சனலாக வந்து அது என்ன சீட்டெல்லாம் போடுவாங்கல்ல, அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் போட்டு வாங்குவாங்கல்ல, அதெல்லாம் பிடிக்காது. எம்எல்எம்மில் கேட்பாங்க, இது பண்ணுவாங்க, ஆம்வே வாங்குவாங்கன்னுவாங்க. அதெல்லாம் நான் வந்து அவங்க சொல்கிற வரைக்கும் சொல்லிவிட்டு அப்புறமா பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு நான் ஆன்சரே பண்ண மாட்டேன். ஏன்னா நம்மளால் அஃபோர்டு பண்ணவே முடியாது. அஃபோர்டுனா வி கேனாட் அஃபோர்ட் தட் டைம், வி கேனாட் அஃபோர்ட் தட் கைண்ட் ஆஃப் லூசிங் அ பர்சன் ஃபார் த சேக் ஆஃப் சம் ஒன். ஒரு பிஸ்னஸ்ஸு நீ எனக்கு பர்சனாக வேணுமா, உன்னோட பிஸ்னஸ் எனக்கு வேணுமா அப்படின்னா, நீ எனக்கு பர்சனாக தான் வேணும்னு நினைக்கிற ஆளுங்க. அப்போ அவங்க அதில் ஸ்டாண்டர்டாக அதை ரெஃப்யூஸ் பண்ணுறதுக்கு தயங்கவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்க அந்த எதிர்க்க இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு டைம் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் இவங்க வரமாட்டாங்க எதுக்கு அப்படின்னு தெரிஞ்சிடும். அதையும் மீறி உங்களை கேட்குறாங்க, மேம் ப்ளீஸ் வாங்கிக்கோங்க மேம், நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் மேம், ஸ்மால் பிஸ்னஸ் ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி என்கிட்ட ஒரு புடவை வாங்கிக்கோங்க ஆண்டி அப்படின்னா. இது வரைக்கும் என்கிட்ட ஒருத்தவங்க கூட விற்க முடியல, ஏன்னா நான் நோ சொல்லியிருக்கேன்.
ஒரு நான் வந்து இல்ல ஆண்டி, நீங்க தான் ராசியான கை ஆண்டி, ப்ளீஸ் பணம் ஆண்டி. கூட ஃப்ரீயாக கொடுத்துட்டேன்றேன், நீ அதை எடுத்துக்காத. யூ டேக் கிவ் ஹர் மணி. ஐ வாண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப், யூ டேக் மணி. டோக்கன் மாதிரி அந்த Yeah, ஸ்டார்டிங். you keep it for your business. I don't want this. Why will I waste that? நான் ஒரு வாட்டி கூட இந்த இதெல்லாம் போட்டு சீட்டெல்லாம் போட்டு சேலை வாங்கினதில்ல, சீட்டெல்லாம் போட்டு நகை வாங்கினதில்ல. பிகாஸ் தட்ஸ் அ பிலீஃப் சிஸ்டம். See, somebody is coming and disturbing your belief system. அது உங்கள் அம்மாவை நீ விட்டு கொடுக்குற மாதிரி. யுவர் மாம் இஸ் யுவர் பிலீஃப் சிஸ்டம். அது மாதிரி தான் உன்னோட ஐடியாவும். யூ டோன்ட் ஹாவ் டு கிவ் அப் யுவர் பிலீஃப் சிஸ்டம் ஜஸ்ட் பிகாஸ் சம்படி இஸ் டெல்லிங் என்கிட்ட இது வாங்கிக்கோ, வடை வாங்கிக்கோ, கடை வாங்கிக்கோ. யூ டோன்ட் டூ தட், ரைட்? நிக்கிதா, யூ ஹேவ் டு பொலைட்லி, இன்னும் பொலைட்லி, 100 times பொலைட்லி ரெஃப்யூஸ். அது அவங்கள பாதர் பண்ணுதுமா. பணத்தை கொடுத்துட சொல்லு. டேக் த மணி, ஐ டோன்ட் வாண்ட் இட். Then they will not tell. One time she will give. They will not tell. So when somebody is asking me, people will think, all of a sudden they will think, do see, நான் ரொம்ப பணக்காரின்னு. நான் பணக்காரியாகவே இருக்க மாட்டேன். என்கிட்ட வந்து நீங்க பணக்காரி தாமா. நான் இன்னைக்குமா சின்ன வயசுல அப்போ வந்து அவங்க கேட்பாங்க, நீ கொஞ்சம் எனக்கு ஒரு 1000 ரூபா கொடுக்குறியா? எனக்கு கையில் காசே இருக்காது. அவங்க நினைச்சுக்கிறது தானே. அவங்க நினைக்கிறாங்க நிக்கிதா இதெல்லாம் இது பண்ணுது. நிக்கிதாக்கு பிலீவ் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் இல்லை. she has to go and tell. But she is somebody is convincing. யோகா கிளாஸ் போய் தான் ஆகணும் ஆண்டினா என்ன பண்ணுவீங்க? அந்த யோகா பணத்தை நான் கொடுத்துட்டு take it as my compliment and then leave me. திருப்பி கேட்காத என்ன? திருப்பி கேட்காத. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, இந்த பணம் என்கிட்ட வந்து கேட்பாங்கல்ல, எனக்கு கடன் வாங்குறதும் பிடிக்காது, கொடுக்கறதும் என்கிட்ட இருக்காது. பிடிக்காதுன்னு சொல்றதுக்கு அந்த அளவுக்கு நம்ம பெரிய இவங்க கிடையாது. அங்க சட்டிலே இல்லை, அங்க சட்டிலே இல்லை. ஓகே, இருக்கிற 3000 யாராவது வந்து மேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க முடியாத ஆளு நம்ம கிட்ட பேங்க்ல என்ன இருக்கு 3000க்கு அந்த 2900 வாங்குற பெரியவங்களெல்லாம் தான் நம்ம பார்த்துருக்கோமே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ நீ வந்து என்கிட்ட கடன் கேட்டேன்னா, ஒரு தடவை நான் உனக்கு கடனை கொடுத்துட்டு அடுத்தவங்கள்ட்ட கூட வாங்கி கொடுத்துருக்கேன் என்கிட்ட இல்லாமல், அதை நான் திருப்பி எடுத்துக்கவே மாட்டேன். எனக்கு கடன் கொடுக்கறதும் பிடிக்காது, வாங்குறதும் பிடிக்காது. பட் திஸ் டைம் ஐ வாண்ட் டு ஹெல்ப் யூ பிகாஸ் ஐ வாண்ட் டு ஷோ தட் இட் இஸ் நாட் ட்ராமா. ஐ ஆம் டேக்கிங் தட் அட்மாஸ்பியர் அண்ட் ஐ ஆம் டேக்கிங் தட் பிளாட்ஃபார்ம் அண்ட் ஐ எம் க்ரோயிங் மை கட் அண்ட் ஐ எம் பிகமிங் பெட்டர். ஸோ நிக்கிதா ஷுட் பிகம் பெட்டர். அது வார்ட்ரோபை திறந்து பணத்தை எங்கேயாவது சேர்த்து வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து இங்கே வா அப்படின்னு தைரியமாக அவங்க வீட்டுக்கார முன்னாடி கொடுக்கணும். He has to tell. She doesn't have to ask permission with the வீட்டுக்கார். அதாவது அம்மா கொடுத்த பணம்லாம் வச்சுருக்கோம்ல. See, it is for some business they are asking. முதல்ல நீ வச்சுக்கோ. But why will I take? You are selling அதிரசம். I don't like அதிரசம். But I want to support you. You support. You are forcing me. நீ தான் கை ராசியான கை வந்து விழப்போகுது அப்படின்னா இந்த நீ வச்சுக்கோ அப்படின்னு நம்ம கொடுத்துருவோம். நிறைய பேர்கிட்ட நான் கொடுத்துட்டு வாங்காமலே இருக்கேன். ஆமாம், கரெக்ட். அதுதான் அவங்க பண்ணணும், அவங்க பண்ணிடுவாங்க. இப்போ 2 நாள் முன்னாடி உமன்ஸ் டே அன்னைக்கு நான் வால்மார்ட் போனேன். நானும் வினோத்தும் உள்ளேருந்து வந்தவொடனே வேகமாக வினோத் கிட்ட ஒருத்தர் வந்து ரோஸை கொடுத்து, ப்ளீஸ் ஐ டோன்ட் ஹேவ் மணி ஃபார் கார், பை ஃபார் யுவர் ஒய்ஃப்னாரு. வினோத் பாக்கெட்லேருந்து $5 எடுத்து கையில் கொடுத்துட்டு, இந்த $5 வச்சுக்கோ, எனக்கு ரோஸும் வேணாம் ஒன்றும் வேணாம், என்னை விட்டுறேன்னு நடந்து. You are not a rosy person. Why will he take that rose? I don't like flowers. No, that is why I'm telling you. ஓடந்து வாங்கி கட்டிக்கிறதுக்கு அதுக்கு அவர் வேற யாருக்கார் விப்பார்ல. That is the attitude. He did that. So எத்தனை பேருக்கு நம்மளுக்கு இது உதவி பண்றதுக்கு அது ஒரு சான்ஸ். கரெக்ட். Nikita can grow better, but she has to lose few cents. Money. ஆமா, அது உள்ள or lose the friend. She doesn't have to lose the friend. You give them a chance. சில பேருக்கு பணம் தான் பிடிக்குது டூசி. அவங்களுக்கு அது பணம் தான் பிடிக்குதே. நம்மளுக்கு வேலை இருந்தால் மட்டும் போதும்னு நம்மளுக்கு தோணுது. அவங்களுக்கு இதுக்கு பணம் வந்தால் தான் நான் இந்த இடத்துக்கு போகணும், இல்லைன்னா நான் அந்த இடத்துக்கே போகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களாம் இருக்காங்க. நான் 1 hour போனேன்னா எனக்கு இவங்க இருக்காங்க. ஹாய் சொன்னாலே அதில் ஒரு $5 வருதா, இது போயிட்டாங்க, அது நான் என்ன பண்ணணும், திருப்பி ரீஃபில் பண்ணணும், நான் எதுக்கு அங்கே போகணும், நான் எதுக்கு அங்கே போய் கான்ட்ரிபியூட் பண்ணணும், படிப்புலேயே சொல்கிறவங்க இருப்பாங்க. என்ன கேட்டாங்களே, ஆர் யூ கிரேசி? why are you doing this for free? Why are you doing this for free? No, in front of my eyes I saw you last week going to somebody's house. Anna, I am just doing the opposite of what you are doing. You are asking me to do. நீ சொன்னல, ஏன்னா you are doing it for free because isn't it giving you happiness to see? Yeah. You are feeling fulfilled இல்ல? Yeah, but not only this. இது கேமரா இன்னைக்கு தானே. ஆமா. I've been doing this for the past 15 years. Coming to the point. இது வெறுமனே வராது. இது என்ன டிராமாவா? அது காலங்காலமா நீ எப்படி இருந்திருக்க.
நவ் யூ ஆர் டேக்கன் அ பிளாட்ஃபார்ம். ஏன்னா வீட்டில் சோம்பேறியாக இருக்கிறதுக்கு நம்ம போய் பிளாட்ஃபார்ம் அந்த போய் இந்த ஸ்கூலில் போய் நமக்கு நல்லா வருது. ஃபாஸ்டர் சிட்டியை தான் நீ கும்பிடணும். கரெக்ட். அங்கே போய் நீ கொடுத்த அந்த இதுதான் இப்போ எனக்கு எஜுகேஷன். எத்தனை கேள்வி நீ ஆன்சர் பண்ற? see somehow it is going to reward them. yeah definitely மேபி நீங்க உங்க மைண்ட கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப யோசிக்காதீங்க, அவ்வளோலாம் யோசிக்காதீங்க. இல்ல அவங்க ரொம்ப நல்லவங்க ஆக்சுவலா. நிகிதா இதை கேட்டுருக்காங்க பாரு. ஸோ யூ ஃபீல் பேட் ஃபார் தட் ஃப்ரெண்ட். அவங்கள இழக்கவே தேவையில்லை. நம்மளுக்கு ஒரு குட்னஸ் இருக்குல்ல டுசி. நம்மளுக்கு ஏன் நான் பொல்லாத்தனத்தை விலை கொடுத்து வாங்கணும் சொல்லுது? நான் நல்லவளாவே இருந்துட்டு போயிடுறேன்ன்றேன் நான். I don't have to please others. She doesn't have to please anybody. At least she can save her sanctity இல்ல. அவங்களோட sanity ஒன்று இருக்குல்ல, அதை அவங்க சேவ் பண்ணிக்கலாம். Because she really wants, she's concerned. She's showing concern இல்ல. அதனால I like the question. Yeah, Nikita, கவலைப்படாதீங்க. You will find courage to do this. You just have to find the courage to look them in the eye and say, you know what? I really appreciate you. உன்னோட பிஸ்னஸ்க்கு I am the first well-wisher, but I really don't need this. But keep this $20. Keep this as my blessing. என்னால் $20 தான் கொடுக்க முடியுமா? I don't want to attend this. Sorry. நீ வேற யாரையாவது போய் பாரு. Don't mistake me அப்படின்னு சொல்லி முடிச்சு. நம்ம கூட bless பண்ணணும்னு சொல்லு. Seriously. No jokes. Seriously, when somebody is starting a business, they have one road map. அந்த ரோடு மேப்பில் நிகிதா ஃபிட்டே ஆகல. இல்லைம்மா, இது இன்னொரு விஷயமும் இருக்குது. இப்போ நான் வந்து ஐ எம் டூயிங் திஸ் ரைட். நான் நிறைய பேருக்கு வந்து ரிவ்யூ போடுறேன், எல்லாமே பண்ணுவேன். என்கிட்ட நிறைய பேர் வில் பிங் மீ. நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் உங்களுக்கு இதை அனுப்புகிறேன், நீங்கள் அதை அனுப்புகிறேன், எனக்கு ப்ராடக்ட் ப்ரொமோஷன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவேன். ஓகே, ஆனால் ஒன்ஸ் ஐ கிவ் தம் நம்பர் தட் ஐ சார்ஜ், ஐ வாண்ட் டு சார்ஜ் தம் திஸ் மச். ஏன்னா நீ அதை வாங்கி வேற யாருக்காவது பண்ணலாமே. அவங்க எனக்கு அதை ரிட்டர்னே வரல. ஏன்னா தட்ஸ் வாட், நீ ஃப்ரீயாக தானே கொடுக்குற. எனிவே ஃப்ரீயாக தான். டெய்லி நான் வந்து கேட்குறேன், நீ ஃப்ரீயாக அட்வைஸ் கொடுக்குறேன், இன்னொரு நாளைக்கு கொடுத்தா என்ன? எனிவே அம்மா வீட்டில் தானே இருக்காங்க. ஆனால் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னா, அவங்க ப்ராடக்ட்டுக்கு நான் நல்ல ரிவ்யூ தரணுன்றாங்க. அவங்க வித்து பணம் எடுத்துக்கணும். அவங்க அதில் பணம் எடுத்துருவாங்க. அவங்க அந்த சர்வீஸை வாங்கி வித்து பணம் வாங்காம பண்ணவே கூடாது. இந்த இடத்துல நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும். எக்ஸாக்ட்லி. இப்போ நான் அந்த பாயிண்ட்க்கு வந்துட்டு நிறைய பேர்கிட்ட நான் நோ சொல்ல ஆரம்பிச்சேன். இப்போ இந்த நிகிதாக்கு நம்ம அது எக்ஸாக்ட்லி. நான் இப்போ ரிவர்ஸ் சைடில் சொல்றேன். நான் வந்து ஐ எம் a person who's a social media influencer. எனக்கு I have a media rate card. If I have to promote something and talk in favor of the business, if the business is going to pay me to show this product and say this is my product, இது நல்லா இருக்கு வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்றீங்கன்னா, whether I like it or not, it's a paid promotion. நான் போட்டுட்டு I can talk because I don't have the liability to say good or bad. I can say this is my paid product, வாங்கிக்கோங்கன்னு சொல்லலாம். ஓகேயா? ஆனால் அதுக்கு எனக்கு என்ன காம்பன்சேஷன்? இதில் எனக்கு ஒரு காம்பன்சேஷன் வேணும். நானா போய் ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட்டு போடுறேன்ல, அது ஏன் சாய்ஸ். அது நானே போய் ரெஸ்டாரண்ட்ல நானே செலவு பண்ணி இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்லை, இது சுமாரா இருக்கு, இது சூப்பரா இருக்குன்னு சொல்றது வந்து ஏன் சாய்ஸ். நான் காசு கொடுத்து நான் வாங்குறேன். இல்லை நான் ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போய் நீங்க என்ன இன்வைட் பண்றீங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும்? ஓ சைந்தவி, நீங்க என்னோட ரெஸ்டாரண்ட்க்கு வாங்க, ஐ வில் கிவ் யூ ஆல் தீஸ் ஐட்டம்ஸ், யூ மேக் அ ப்ரொமோஷன் வீடியோ. தட் டைம் ஐ வில் சே தே ஆர் ஹேவிங் திஸ் அண்ட் இஃப் ஐ லைக் ஒன் ஐட்டம் இன் தட் ஐ வில் சே ஐ லைக் திஸ் ஐட்டம். But I will not tukify or erkify that because it's my job as a promoter and it will read promotion, paid promotion. நிறைய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸை கேட்டுட்டே இருப்பாங்க, என்னத்துக்கு நீங்க ப்ராடக்ட் ப்ரொமோஷன் பண்றீங்க, நம்மள சாப்பிட வேணாமா? அது எங்களோட தட்ஸ் அவர் ஜாப் ஆஸ் அ சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். நிறைய பேர் அனுப்புவாங்க, இதை அனுப்புறேன் அதை அனுப்புறேன். இப்போ நான் ரேட் கார்டு அனுப்பிச்சோன்னே ஐ லவ் யுவர் வீடியோ, யூஆர் த பெஸ்ட் ப்ரொமோட்டர், உங்களை மாதிரி ஒருத்தர் இல்லைன்னு சொன்னாங்க, ஆள் அட்ரஸ் இல்லாம ஆயிட்டாங்க. இப்போ எனக்கு டவுட் வருது, உண்மையாவே நம்ம நல்ல அது என்ன தெரியுதுன்னா, உன்னை விட அந்த பணத்தை அவங்களுக்கு பிடிக்குதுன்னு தான் தெரியலையா? அப்போ என்னால ஒரு வேல்யூ அவங்களுக்கு வரும்ல, அதுக்கு தானே என்கிட்ட வரீங்க. இல்லையே, தே ரேட் சைந்தவி, பட் when it comes to சைந்தவி and money, they rate money. ரைட். பட் ப்ரொமோஷனுக்கு நீ ஃபேஸ்புக்கு ஒரு நாளைக்கு அது ஃப்ரீயா வந்தா தான் சைந்தவி. அப்போ இது மாதிரி ஹெட் கவுண்ட் கேக்குது. ஹெட் கவுண்ட். அப்போ நான் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னா, இப்போ நோ சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இன்னொரு குரூப் இருக்கு, அவங்க என்ன பண்றாங்கன்னா, எனக்கு புடவையை கொடுத்துருவாங்களாம், ட்ரெஸ்ஸை கொடுத்துருவாங்களாம், நான் போட்டு வீடியோலாம் எடுத்துட்டு அதை நானே திருப்பி அவங்களுக்கு ஷிப் பண்ணுமா, பணம் செலவு பண்ணி அது கார்டு கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த ப்ராடக்ட் நான் வச்சுக்க முடியாது. அந்த இது பண்ணுறதுக்கு ஷிப் பண்ணுறதுக்கு அது அவங்களுக்கு கொடுத்துருவாங்க லேபிள். ஆனால் அதை கொடுத்து நான் இப்படி போட்டு டான்ஸ் பண்ணிட்டு திருப்பி கொடுத்துடணும். அதுதான் நான் சொல்றேன். அப்ப நான் இவங்க கிட்ட எல்லாம் ஒரு விஷயத்த நான் சொல்லும் போது அவங்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது, இவங்க ஏன் இதை சொல்றாங்க, இவங்க ஏன் இதை பண்றாங்கன்னு. இவங்களுக்கு when they talk business, I talk business.
No, you are not even talking, according to me, you are not even talking business. Everybody is telling subscribe, subscribe, subscribe. We don't tell that, right? We don't sell our product. More than half of them are not even subscribed to my channel. சும்மா பார்த்துட்டு இருக்கீங்க, போய் அங்கே போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்க. லைக் பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் எல்லாருக்கும் ஷேர் ஆகும் இது. ஆமாம், இப்போ தான் தொட்டு 24,000 வந்துட்டு டிசைன். அப்பாடா, 25,000க்கு இவ்வளோ அடி வாங்க வேண்டியது. நானும் ஊருக்கு போகிறதுக்குள்ள ஒரு 25,000 வரும்னு பார்க்குறேன். வர யாருமே விட மாட்டீங்க, புரட்டி போட்டு அடிக்கிறீங்க. நானும் எவ்வளோதான் அடி வாங்குவேன் ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபுக்கு. பட் அட்லீஸ்ட் என்னை நம்பி என்னை ஒரு ஆளா மதிச்சு நிக்கிதா என்ன கேள்வி கேட்டிருக்காங்க. நிக்கிதா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நிக்கிதா கவலைப்படாதீங்க, அக்காக்கும் அதே நிலைமை தான், உங்களுக்கும் அதே நிலைமை தான், எனக்கும் அதே நிலைமை தான். நான் இப்படி என்னோட மீடியா ரேட் கார்டெலாம் நானே டிசைன் பண்ணி நாம ஒரு பெரிய ஆள் ஐட்டம் ஜெயிச்சுட்ட மாறான்னு நினச்சிட்டு வரும்போது ஒருத்தங்க கூட அந்த மீடியா வந்து நீ தமிழ் ஃபெயில் ஆட்ட போயிட்டாங்க. அதனால என்னையே வந்து கிழிச்சு தொங்க விடுறானுங்க. அதனால என் நிலைமையே இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. அதனால நிக்கிதா டோன்ட் வரி. உங்களுடைய கொஸ்டின் ஆனால் நல்ல கொஸ்டின். பட் உங்களுக்கு நான் சொன்னதுலேருந்து நீங்களே ஒரு ஆன்சர் டிரைவ் பண்ணியிருப்பீங்க. அட்லீஸ்ட் யூல் ஃபீல் பெட்டர் அபவுட் இட் ஹோப்ஃபுல்லி. இல்லை, she will take the money and go and give it to them and contribute. நீங்க ஆசீர்வாதம் பண்ண, இவங்க ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னு சொல்லி கொடுத்து definitely let her prosper, but we are not people who would buy that. ஆமா, கரெக்ட். Yeah, she cannot, we don't buy all that. No, it will never stop. If you go ahead with this and if you don't say no, they'll push you with another things. இது பண்ணு, அதை பண்ணு, அதை பண்ணு. ஸோ இன்னொன்று நான் உலகத்திட்ட சொல்லுவேன், we don't have a belief system அப்படின்றத அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் பொலிட்டிக்கலாக போட்டுருவோம். இல்லை, இதுலேயே நான் ஐ வாண்ட் ஆட் ஒன் ஸ்டோரி. இப்போ ரீசெண்டாக என்ன ஆச்சுன்னா, ஒரு சம்படி சிக். ஓகே, அப்போ வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க ஸ்ட்ரீட்லேயே இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு முடியலன்றதுனால அவங்க க்ரோசரி வாங்கிட்டு வரீங்களா அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. உடனே இவங்களும் வந்து இந்தியன் ஸ்டோர்லேருந்து க்ரோசரி வாங்கிட்டு போய் ஃபஸ்ட் டைமில் நம்ம எப்படி பில்லெல்லாம் கொடுக்குறதுன்ட்டு கொடுத்துட்றாங்க. இப்போ வாரம் 2 வாட்டி 3 வாட்டி இவங்களே க்ரோசரி வாங்க வைக்கிறாங்க. இன்ஃபேக்ட் அவங்களோட ஓன் ஃபேமிலி இருக்காங்க, அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்க கூடயே இருக்காங்க. அவங்கள மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அந்த குட்னஸை. இவங்களுக்கு வந்து எனக்கு கால் அடிச்சாங்க, சைந்தவி இது எப்படி எனக்கு ஸ்டாப் பண்ணுறதுனே தெரியல. ஸ்டாப் பண்ணிடுறேன். வீட்டில் பெல் அடிக்கிறாங்க, காலையில் டிஃபன் என்ன பண்ணியிருக்கீங்க, எங்களுக்கு ரொம்ப டிஃபன் பண்ணி தர ஆள் இல்லைன்னு வந்து டிஃபன் கேட்குறாங்க. இவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு, இவங்க 2 பேரும் ஒர்க்கிங், இவங்க வேலையை விட்டுட்டு இட்லியை சுட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வராங்க. அவங்க ஜாலியாக அங்கேருந்து இறங்கி வந்து ஹலோ அப்படின்னு இட்லியை வாங்குறாங்க. மிஸ்யூஸ். அப்போ நான் அவங்களுக்கு சொன்னேன், ப்ராப்ளம் என்னன்னா உங்களுக்கு நோ சொல்ல மனசு இல்லாமல் தான் நீங்கள் போய் இதில் மாட்டிக்கிட்டீங்க. You're too nice. You don't know how to say no. Yeah. And they have their own immediate family members in the area. ஆமாம், they're all here. இப்போ இப்படி ப்ரைவேட்டில் வந்து பழகினவங்க டு எனி லென்த் தே வில் கம் அண்ட் ஆஸ்க் ஃபார் ஃபேவர்ஸ். இப்படி இடம் கொடுத்தா பிகாஸ் யூ ஆர் அ பிஸி பர்சன், ரைட்? ஆமாம் ஆமாம், கரெக்ட். இதுலேயே தான் ஐ வாண்ட் டு ஆட் தட் இந்த ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்கல்ல, ஃப்ளைட்டுக்கு போகிறாங்கல்ல, அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து என்ன கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுறீங்களா, என்ன கொஞ்சம் பிக்கப் பண்ணிடுறீங்களான்னு சொல்கிறாங்களா. இப்போ ஏற்கனவே சில பேருக்கு டிரான்சாக்ஷனலாக இருக்கும். இப்போ நீங்கள் போனால் நான் விடுவேன், நான் போனால் நீங்கள் போனீங்கன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் விடும். அது வேற. இப்போ நீங்கள் போனால் நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பேன், நீங்கள் எனக்கு கொடுப்பீங்கன்றது அது வேற. இல்லாமல் ரேண்டமாக ஒருத்தட்ட ஃபோன் அடிச்சு என்ன கொஞ்சம் ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிடுறீங்களான்னு கேட்குறாங்கல்ல, அதெல்லாம் வந்து we have to actually stop that thing. ஏன்னா நிறைய இடங்கள்ல என்ன அந்த டைலாக் இப்படிப்பட்டவங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் அவங்க சொல்கிற டைலாக்கை வரிசையாக நீ கவனிக்கணும். எந்த டைலாக் ஃபஸ்ட்டு பேசுகிறாங்க, நீ அவைலபிளான்னு அவங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்படின்னா, இந்த சண்டே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நம்மளும் ஏதோ ஒன்றும் இல்லாமல் குடாக்குவேன், நான் ஜாலியாக வீட்டில் தான் இருக்க போகிறேன் அப்படின்னா, ஓ வீட்டில் தான் வெட்டியாக இருக்கியா, என்ன கொஞ்சம் ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணுறியா, என்னன்னா மாடிக்குவேன். ஸோ நீ இங்கே வந்து they have a mechanism. They have a method. They have a mechanism to do that, right? This time it will be you. Correct. Next time it will be the next neighbor. No, if you say now no, immediately it will be the next person. Oh, இந்த மாதிரி. They will have 10 people in the line. It is not that we will not do that, but they have to understand, just because you are a homemaker, it is not that you will not have job here. You will have full job in the house. And the availability, the gas and the car அவைலபிளாக இருக்கணும், நீ டைம் அவைலபிளாக இருக்கணும், இதெல்லாம் யோசிக்காமல் உன்னை நோ சொல்ல வைக்கிறாங்கல்ல, தட்ஸ் வெரி பேட். இல்லை, அது வந்து நான் பார்க்குறது என்னென்னா, உங்களுக்கு $2,500 $2,500 ஒரு ஃப்ளைட்டுக்கு செலவு பண்ணுறோம் ஒருத்தருக்கு. ஏன் பிஸ்னஸ் கிளாஸ்லேயே போகிறவங்களா கூட இருப்பாங்க. ஆனால் ஏன் உங்களால் ஒரு கூட $150 செலவு பண்ணி $100 செலவு பண்ணி கேப் எடுத்துகிட்டு போக முடியல? Why can't you do that? Add that with your ticket. If 4 of you are going, add that in your ticket value. Consider everything in your budget. Yeah. Everything. As soon as you step out of the house, everything must come like that. இது இன்னொரு இதுலையும் பார்க்குறேன். ஹாஸ்பிட்டல் இருக்காங்கல்ல,
உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல் யாரா இருக்காங்கன்னா சாப்பாடு கொடுக்கறது இருக்குல்ல, ம். ஃப்ரெண்ட்ஸா கொடுக்கறது வேற, ஆமா. எதிர்பார்க்கறது ஒரு கல்ச்சர் இருக்கு. எனக்கு நீங்க செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துருங்க, இது கொண்டு வந்து கொடுத்துருங்க, எனக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும், அதெல்லாம் இந்த மாதிரி. இப்ப அப்படி நம்ம இருக்கிற உலகத்துல எல்லாமே ஆனா எல்லாரும் இங்க கிடைக்குது. இருக்கிறவங்க எல்லாம் எல்லாரும் கைண்டா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நான் ஆன் லுக்கரா பேசுறேன். இந்தியால மாறிடுச்சு. ஆன் லுக்கரா நான் பார்க்குறேன். ஒரு வீட்டில் இருந்தும் ஏதாவது ஒன்று நம்ம இவங்களுக்கு முடிஞ்சா செஞ்சிடணும்னு நினைக்கிற ஒரு கல்ச்சர் இருக்கிற ஒரு ஊர்ல இருக்கு. கரெக்ட். அதை அவங்க மிஸ்யூஸ் பண்ணாம இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதை மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க. மிஸ்யூஸ் பண்ண விடக்கூடாது. அப்ப அவங்க பண்றாங்கன்னா நீ விடலைன்னா அவங்க சரியாயிடுவாங்க. இல்ல என்ன கேட்கலாம்னா, இப்ப நீங்க ட்ராஷ் கேன் எடுத்து உள்ள வச்சிருங்க, மெயில் பாக்ஸை பாத்துருங்க, பார்சல் வருது எடுத்துருங்க, ஆமா, என் டாக் பக்கத்துல கொடுத்துருக்கேன், என்னோட டாட்டருக்கு ஒரு ஃபோன் அடிச்சு கேட்டுக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க, ஏதாவது எமர்ஜென்சினா உங்களோட நம்பர் நான் தரலாமா, இதெல்லாம் கண்டிப்பா பண்ணலாம். இதெல்லாம் நம்ம பண்ணலாம். ஆனா அந்த லைனை கிராஸ் பண்றாங்கல்ல. ஏன்னா இப்ப பாரு, நீயே யோசித்து பாரு, யூ ஹேவ் டு கோ அலோன். இங்க இருந்து 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணி ஃப்ரீவேல ஓடணும், திருப்பி வரணும். நீ போயிட்டு வர்றதுக்குள்ள உங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நீ சேஃபா போனியா, திருப்பி விட்டுட்டியா, திருப்பி வந்தியா, அதர்வைஸ் யூ ஹேவ் டு இம்ப்ளிகேட் யுவர் ஹஸ்பண்ட், ரைட்? இப்ப நான் இப்ப நிறைய பேருக்கு தெரியும் நான் ஃப்ரீவேல ஓட்டுவேன். நிறைய விமன் ஃப்ரீவேல வண்டி ஓட்ட மாட்டாங்க. சோ என்ன ஹெல்ப் கேட்பாங்க. ஓட்டாம இருக்கிறது இப்படி கேட்பாங்கல்ல. அதுக்கு தான் சொல்றாங்க, நான் பண்ணுவேன்னு தெரிஞ்சு என்ன ஹெல்ப் கேட்பாங்க. அதனால நான் நிறைய பேருக்கு சொல்ல மாட்டேன் நான் வண்டி ஓட்டுவேன்னு. ஏன்னா எனக்கு பயமா இருக்கும். நான் போய் ஏதாவது, இட்ஸ் நாட் தட் தே டோன்ட் வாண்ட் டு டூ, அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. இப்ப நான் பை பாலிசி, என்னைக்கு நான் என் பையனோட நான் போக ஆரம்பிச்சேனோ, பை பாலிசி அவனோட அந்த எங்களுக்கு ஒரு கார்பூல் குரூப் இருக்குல்ல, இவனோட ஃப்ரெண்ட்ஸோட 2 பேர் ஒரு 3 பேர், அவங்கள தவிர வேற எந்த எக்ஸ்ட்ரா பர்சனையும் நான் என் வண்டியில ஏத்துனதே கிடையாது இது வரைக்கும். பை பாலிசி மை சன் இஸ் நாட் கம்ஃபர்டபிள் டூயிங் தட். He is not comfortable me doing that. So I also don't do that. But when I go, I will take food or whatever things from here, there and there to here. That I will do. That is something. But அதுல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது நடந்தது. நான் எடுத்துட்டு போறேன். ஒரு வாட்டி ஒருத்தவங்க ஷூ கொடுக்குறாங்க. இந்த ஷூ எடுத்து கொண்டு போய் அங்கே சாப்பாடு கொடுக்குறாங்க, ஷூ ஏதோ கொடுக்குறாங்க, எக்ஸ்ட்ரா திங்ஸ் கொண்டு போய் கொடுத்த உடனே இந்த ஷூ நான் கேட்கவே இல்லையே அப்படின்னு அந்த பையன், அங்கே இருக்க பையன் என்ன கேட்குறான், ஹலோ என் வேலை கிடையாதுப்பா இந்த ஷூவா அந்த ஷூவான்னு, இது நீ உங்கள் அம்மா அப்பா கிட்ட பேசிக்கோ, இட்ஸ் நாட் மை ப்ராப்ளம் ப்ரோ, டாக் டு யுவர் பேரண்ட்ஸ் ப்ரோ, வாங்கிட்டு வந்துட்டேன்னா. ஏன்னா சி இப்போ நம்ம ஐம் நாட் சேயிங் த சைல்டு இஸ் அன்கிரேட்ஃபுல், ஐம் ஜஸ்ட் சேயிங் தட் வென் யூ டூ இட் டூ ஆஃப்டன், சி வாட் ஹேப்பன்ஸ், சி ஹவு தட் அந்த அவங்க கம்யூனிகேட் பண்ணல பாருங்க. அந்த கிட்ட வர்றவங்களுக்கு தேங்க்யூ சொல்லு, இறக்கி விட்டாங்கன்னா தேங்க்யூ சொன்னியா. இப்போ நான் கேட்பேன், டிட் யூ தேங்க் தெம் whenever they come give something, or you be inclusive and be grateful for the help that they are doing. இப்போ அவங்க ஏர்போர்ட்டுக்கு போறாங்கன்னா நீங்க வெளியில இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நீங்க பண்ண வேணாம், நீங்க யார் உங்களை பிக் பண்றாங்களோ அவங்களுக்கு நீங்க ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வாங்கிட்டு வாங்க இந்தியால இருந்துன்ற. அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் எடுத்துட்டு வாங்க, எக்ஸ்ட்ரா கொடுங்க, இல்ல ஒரு $50 அமேசான் கிஃப்ட் கார்டு கொடுத்துருங்க. So they will also feel happy about helping you the next time. It's not the money, it's the இந்த பர்சன் அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் போயிட்டு அவங்களோட சாப்பாடு அவங்க சொன்னாங்க, சயின்டிஃபி ஃபர்ஸ்டே நம்ம பில் கொடுத்துருக்கணுமோ, நாங்கள் பாருங்க இப்போ மாட்டிக்கிட்டேன், பில் கொடுக்கவே முடியல. 3 பில்லு என் ஹஸ்பண்ட் சொன்னார் நீ கவரில் போடு, நான் தான் எதுக்கு கவரில் போடணும்னு வைக்கலன்னு. ஏன்னா சி நம்ம நல்லது பண்றோம்னு அவங்கள எந்த அளவுக்கு அவங்கள ஃபீல் பேட் பண்ண வச்சுட்டாங்க. இதெல்லாம் it should not get unnoticed. It has to be addressed, but in a manner in which it doesn't reveal itself. So நம்ம இதை அட்ரஸ் பண்ணிடணும். இதை நம்ம சொல்லிட்டு இருக்கிற தேவையில்ல. ஏன்னா நம்ம இதை வளர விட்டோம்னா கீரை என்ன கீரைன்னா அது பெரிய ஒரு இதுவா it will be a menace to the entire society. இன்னொருத்தரும் போட்டிருந்தாரு, அவரோட வீட்டில் சும்மா விசிட் பண்ணுறதுக்கு வரேன்னு சொல்லி 1 day ஸ்டே பண்ணுறேன்னு வந்தாங்களாம். அப்புறம் அவங்க ஸ்டே எக்ஸ்டெண்ட் பண்ணி ரொம்ப நாள் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டாங்க அவங்க வீட்லேயே. அவங்க போவே இல்லை, கிளம்பியே போகல. அவங்க எவ்வளோ சொன்னாலும் கிளம்பி போக மாட்டேங்கிறாங்க. நம்மளே சாப்பாடு வாங்கிட்டு வாங்க, சமைக்கலாம், ஜாலியாக இருக்கலாம். அவங்க ஒன் ஆஃப் த ஃபேமிலி மெம்பராகவே ஆகிட்டு இங்கேயே வாழ்கிறாங்க. தேர் நாட் ரெடி டு லீவ். எத்தனை நாளைக்கு? ஃபார் வீக்ஸ். இது ஒன்று இருக்குது. இன்னொரு குரூப் எப்படி இருக்குன்னா, இப்போ நான் எல்ஏ வரேன்னு வச்சுக்கோங்களேன், உடனே குரூப்பில் அடிக்கிறது, ஐ எம் கமிங் டு எல்ஏ, ஹூ ஆல் ஆர் தேர். ஹோட்டலே நான் பார்க்க மாட்டேன், யார் வீடு எவ்வளோ பெருசாக இருக்குது, ஓகே உன் வீட்டில் ஒரு நாள், உன் வீட்டில் ஒரு நாள், உன் வீட்டில் ஒரு நாள். பிகாஸ் நான் அந்த பணத்தோட ஆஸ்பெக்டில் சொல்கிறேன். எல்லாரும் அப்படி இருக்காங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் சில பேர் அந்த பணத்தை பார்க்குறாங்கன்னு சொல்கிறோம்ல, அந்த இன்னொருத்தவங்களை நம்ம தொந்தரவு இருக்கிறவங்க அதை விரும்புனாங்கன்னா பரவாயில்ல, இவங்களா போய் கேட்க முடியாது. ஏன்னா அவங்க என்ன வேலையில் இருக்காங்களோ, அவங்க ஃப்ரீயாக இருக்காங்களோ இல்லையோ. அது அமெரிக்காவில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்றான். இதை பொண்ணு சொல்கிறது கரெக்ட் தான், இது ஒரு விதமான ஹெல்ப்னாலும் இது மாதிரி இந்த வேற விதத்தில் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற ஒரு நல்ல விஷயத்தை எக்ஸ்ப்ளாய்ட் தான் நம்மளுக்கு எழுதியிருக்குல்ல.
அது எவ்வளோ தூரத்துக்கு இது மோர் தேன் ஒன்ஸு அது ஏதோ இது நடந்ததுனால தான் எழுதியிருக்கு இல்லையா. ஆமாம், ஷீ வில் நாட் டெல் இன்னைக்கு கேட்டோன்னே காலையில் கேட்டோன்னே அப்போ உடனே கரெக்ட். ஷீ டசன்ட் பிலாங் டு தட். ஷீ வாண்ட்ஸ் அ சொல்யூஷன். ஆமாம், இல்லை ஆனால் இப்போ நீங்கள் போகிறீங்க, உடனே என்ன பண்ணுவீங்க? வெளியே சாப்பிட்டுட்டு போயிடுவீங்க. ஆமாம், நீங்கள் நீ என் கூட வா, நம்ம வெளியே போய் சாப்பிடலான்னு தான் போவீங்க. கரெக்ட். யூ ஒன்ட் சே எனக்கு நீ சமைச்சு வச்சிடணும், நான் வந்தோடனே இது பண்ணிடணும் அது பண்ணிடணும். யூ டோன்ட் டூ தட். அவர் ஃபேமிலி வில் நெவர் டூ தட். ஒன்லி தண்ணி மட்டும் தான் வாங்கி ஆமாம், we will ask for the basics. yeah, even when we visited we always stayed in the hotel. Yeah, We'll say no, we'll stay in the hotel, we'll visit you. We can have a meal, but don't go out of your way. உங்க ரொட்டீனை மாறி போவாதீங்க. நமக்காக நம்ம ஒருத்தவங்கள நோ சொல்ற இடத்துல வைக்க கூடாது. அதுதான் நான் சொல்ல வரேம்மா. கரெக்ட். நான் உன்னோட ஃப்ரெண்டு அப்படின்னா நீ வந்து என்னைய வந்து அந்த நோ சொல்கிற ஸ்பாட்டுக்கு கொண்டே வரக்கூடாது. தட் இஸ் த ஐடியா ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பில். ஸோ அவங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை ரெஸ்பெக்ட் பண்ண தெரியல. ரெஸ்பெக்ட் பண்ண தெரியல. தட் இஸ் ரெஸ்பெக்ட். அதுதான் சொல்றேன். நிக்கிதாவா பிசினஸ் ஆனோன்னு they chose business over Nikita. எஸ். Or money over Nikita. No, Nikita will choose the friend over the business and she will give $20. Now next time she will grow taller and keep quiet. Next time that lady will not come and talk to her only. No, I'm seriously. Yeah, correct. But she has to do it with the help of in front of the husband. இப்போ நான் வந்து என்கிட்ட இந்த டாக்ஸி ட்ராப் ஆஃப் கேட்பாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஒரு 5 டாக்ஸி நம்பர் வச்சிருக்கேன். அதை கொடுத்துட்றேன். அதை கொடுத்துருவேன். ரொம்ப நல்லது. எத்தனை நாள் ப்ளீஸ் யூஸ் them. I use them when I went to India or wherever. Yeah. அப்படின்றேன். when we went we took our van and short term இங்கே போவோம்ல or long term, நாங்கள் எங்கள் வண்டியை இங்கே இப்போ லாங் டேர்ம் பார்க்கிங்கில் பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் போயிடுவோம். we don't ask like you know, but if it is a different, like for example some emergency, that is அந்த டைம்ல நம்ம போறது that's different. that is a different issue. நான் ஜாலியா வெக்கேஷன் போறேன். இல்ல with emergency is above all this. Any help, I have seen you going and cleaning somebody's kitchen and coming back. ஏன்னா எமர்ஜென்சில போறதுக்கு என்ன வேலை வேணா யாருக்கு வேணா நம்ம பண்ணலாம். ஆமா, அது மிஸ்யூஸ் பண்றாங்கன்னும் போது நம்ம நோ சொல்லிக்கணும். நோ சொல்லலைன்னா it will erode the society. அப்ப உங்க வீட்டுக்கு ஒருத்தங்க வர்றாங்க, உங்க வீட்ல ஸ்பேஸ் இல்லைன்னா you must tell them I'm sorry, I would love to host you but I don't have enough space in my house or I'm not able to host you at the moment ன்னு சொல்லிடணும். ஆனா அதை தப்பா எடுத்துப்பாங்களா? அதை பத்தி that is not your problem, right? I'm not available தானே, வீடு is not available, right? Yeah. அது எல்லாரும் பண்றாங்களா இல்ல நம்ம தான் பண்றோமா? not available னா இல்ல இந்த மாதிரி போய் ஒருத்தவங்க வீட்ல ஸ்டே பண்றது, ஹோட்டல் ரூம் எடுக்காம இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு இப்பெல்லாம் யாருமே அது பண்ணுவாங்களான்னு எனக்கு டவுட். இந்தியால அப்படி இல்ல. இந்தியாவில் அப்படி இல்லை. They'll know. இந்தியாவில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனால் நீங்கள் போய் சாப்பாடுலாம் கொடுக்கணுமா யாராவது? இல்லை, அப்படிலாம் கிடையாது. We go and meet. When we go there, it's only do see hospitals are studded with food materials. அங்கே ஆமாம், you go to Rela, you will get the best ஸ்நாக்ஸ் அண்ட் ஜூஸ், பெஸ்ட் ஸ்நாக்ஸ் அண்ட் பெஸ்ட் அது வேற என்ன உன்னோட ரோஸ் மில்க். ரோஸ் மில்க் ஐ cannot forget. ரெலா குரோம்பேட்ல இருக்கிற ரெலால போய் ரோஸ் மில்க் குடிங்க. ஆமாம், சக்தி என்னை கீழே கூட்டிகிட்டு வந்து ஆண்டி இந்த ரோஸ் மில்க் குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி they sell that much. But out of see we know that கதவு மூடி இருக்கு, அவங்க வீட்டில் சமைக்கல அப்படின்னா we give some food. We are not heartless people, right? அது இல்லை, நீங்களா கொடுக்கறது வேற. அது நான் கையை எடுத்து கத்தியை கட் பண்ணிட்டு அந்த இது கொடுக்கக்கூடாது. when it is inconvenient, it is inconvenient. அந்த இன்கன்வீனியன்ஸை வந்து ஒரு நார்மலைஸ் பண்ணிட்டாங்க இங்க. they are normalizing it. எனக்கு நம்ம வீட்டில் எல்லாருமே வந்து இந்த பவுண்டரி அம்மா சைடில் இருந்தது, நான் போன வீட்டில் இருந்தது. ஸோ we were able to give you the same thing even in உன்னோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிலையும் அப்படியே இருக்குது. ஸோ நம்மளுக்கு எல்லாமே அமைஞ்சிருச்சு. நான் அண்ணன் வீட்டுக்கு போனாலும் எங்கே போனாலும் நான் பொன்னேரிக்கு போகிறேன் சி, அண்ணன் வந்து டபுள் ஸ்டோரிடு வீடு வச்சுருக்கார், பக்கத்து தெருவில் இருக்கு. ஐ ஆம் ஸ்டேயிங் இன் த apartment that the management is giving me. It is not that I cannot go and disturb my brother. He would love to have me, but I don't do that. But you draw the line. I draw the line for my brother. Why he should suffer because of me? She's talking about her own brother. My own brother, he is just like my father. அவர் வந்து அப்படி வீடியோல பார்த்திருப்பீங்க, என்னோட வீடியோ கண்ணுக்குள்ள வச்சு பார்க்குற அண்ணன் ஒரு தடவையும் பக்கத்து தெருவில் தான் நான் தங்கியிருக்கிற இடம். பட் I go and pick him up when I go to my room. I have my car there.
அங்கே இருந்து கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு. ஆமா ஆமா. அந்த பவுண்டரி தான், ம். அந்த பவுண்டரி தான் எல்லா இடத்துலையும் நம்ம அந்த பவுண்டரி தான் வச்சுருவோம். அப்ப நம்ம அதுக்காக தங்கக்கூடாதுன்னு இல்லை. இப்போ அவங்க வீட்டில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது, நைட்டு போய் தங்கிட்டு காலையில் 4 மணிக்கு அதை அட்டன் பண்ணால் அங்கே தங்கிட்டு அட்டன் பண்ணிவிட்டு உடனே வந்துடுவோம். நைட்டு போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு போவோம். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஹாப்பியாக இருந்துட்டு வருவோம். இது வந்து அம்மா வந்து அப்பா இறந்த புதுசுல அம்மா தனியா இருக்காங்கன்னும் போது ஐ வாஸ் புட் இன் சம் சுச்சுவேஷன் வேர் ஐ ஹேட் டு லைக், அவங்க வந்து தனியா தானே இருக்காங்க, எப்ப வேணா நம்ம போய் அங்க அந்த வீடை யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம வீட்டிலேயே இருந்துக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன லைன் அப்படி புகைய ஆரம்பிக்கும் போதே நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். You did that because you became the head of the family. ஐ பிகேம் த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா இட் இஸ் நாட் மை திங் அட் ஆல். ஆனா அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன் தட் நம்ம வந்து நம்மளோட ஓன் மென்டல் பீஸ்க்காகவும் நம்மளோட பிரைவசிக்காகவும் அம்மாவுடைய ஃப்ரீடம்காகவும் நான் வந்து இதை பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டேன். நான் ஏன் இதை சொல்றேன்னா, என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க, உங்க ஊர்ல உங்க அம்மா அப்பா இருப்பாங்க, வயசானவங்களா இருப்பாங்க, ஆனா யாரோ ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க ஊர்ல இருந்து வந்து ஆன்ட்டி அங்க சும்மா தானே இருக்காங்க, நான் அம்மாவோட சும்மா அம்மா அப்பா வீடு அங்கே தானே இருக்கு, நான் தங்கிக்கிறேன், அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண சொல்லுங்க, இதை சொல்லுங்க அதை சொல்லுங்கன்னு அவங்க மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, தென் யூ ட்ரா த லைன். யூ சே யூ கேன் ஸ்டே இன் மை ஹவுஸ் இஃப் யூ வாண்ட் டு லெட் தம், பட் கோ அவுட் அண்ட் ஈட். டோன்ட் மேக் மை பேரண்ட்ஸ் ஒர்க் ஃபார் யூ. ஏன்னா நான் காலையில் 6 மணிக்கு போயிட்டேன்னா அது இல்லம்மா, வீட்டில் இருக்கிறவங்கள கூட நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்கல்ல, இவங்க வீட்டில் தான் இருக்காங்க, வீட்டில் தானே இருக்கா, இவ செய்யட்டும். தட்ஸ் நாட் ஹவு இட் ஒர்க்ஸ். இன்னொன்று வந்து ஐ ரியலைஸ்ட் இட் வென் த சீனியர் பர்சன் இஸ் அலோன். தட் இஸ் த செகண்ட் ஃப்ரீடம் தட் ஷீ இஸ் கெட்டிங் ஃப்ரம் த, அவங்க வீட்டில் வளர்ந்துருப்பாங்கல்ல, இப்போ திருப்பியும் மிஸ் ஆகுறீங்க மிஸ்ஸஸ்லேருந்து. மிஸ் அப்போ ஆட்டோமேட்டிக்காக உன்னோட பிரதர்ஸ்லாம் வந்துடுறாங்க, உங்கள் சிப்ளிங்ஸ் எல்லாரும் வந்து டெய்லி என்னை செக் பண்ணுவாங்க. தே வில் ரங் அப் அண்ட் செக் அப். இன்னைக்கு அக்கா டெய்லி டு சி ஒருத்தங்களாவது யாராவது ஒருத்தங்க என்னை கூடுவாங்க. இந்த எக்ஸ்டெண்டட் சர்க்கிளில் நான் கரெக்டாக இருக்கேனான்னு செக் பண்ணிப்பாங்க. அவங்க அப்பா போனவொடனே இப்படி அவங்களுக்கு ஒரு சர்க்கிள் வந்துருச்சு, ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட்டோமேட்டிக். ஸோ இது எல்லாருக்கும் நடக்கும், எல்லாருக்கும் இருக்கும். ஸோ யூ வில் நாட் பி அலோன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பட் உங்களுக்கு ஒரு ஹீலிங் டைம் வேணும். For me, the healing time was 3 years. I took 3 years to heal. Just to let Gunashekaran out of my life. Just to let him, nobody would know it. நான் அந்த அளவுக்கு it affected me. ஸோ அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம் இருந்தால் தானே, if somebody is going to bother them. நான் வந்து தங்கிடுறேன், நான் இங்கே இருக்கேன். அந்த காலத்தில் வந்து கிராமத்தில் இருந்தாங்கன்னா அந்த கிராமத்தில் லைட் இருக்காது, ஒன்றும் இருக்காது, தனிமையாக இருக்க வேண்டாம், எந்த வேலையும் அவங்க செய்ய வேண்டாம், அவங்க வாட்டில் அமைதியாக இருக்கட்டும், மற்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கலான்னு ஒரு. இப்போ அப்படி கிடையாது. we are all self sufficient. And the moment third month I was here, right, and then I went to I just did not I went and carried on with my work. ஆமா, இது அதுதான் சொல்ல வரேன். இப்போ ஒரு அம்மாவா when she is in her 60s, she got the courage to say that line, a stronger line. அதுக்கு முன்னாடி வரைக்கும் my dad was the watchdog. Yes, he did that very well. My dad was a very strong watchdog. No one could ever cross that line and come near me. And he's a very good host. அவர் என்ன பண்ணுவார்னா, வந்த உடனே அவங்க எல்லாருக்கும் நல்ல நான்வெஜ். எங்க வீட்டில் சாப்பாட்டுக்கு பஞ்சமே கிடையாது, எல்லாரும் எங்க வீட்டுக்கு வருவாங்க. நான் சொல்லும் போது அதுக்காக நான் சொந்தக்காரங்க வரமாட்டாங்க அப்படிலாம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, சொந்தக்காரங்க எல்லாம் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. ஆனா அந்த லைன் நம்ம டிரா பண்றோம்ல, அவங்க வீட்டில் இருக்காங்கன்றதுக்காக நாங்கள் வேலை வெட்டிலாம் விட்டுட்டு வீட்டிலே இருக்க மாட்டோம். We will be doing our thing. Then they themselves realize, oh, இவங்க வீட்டுக்கு வந்தா இவங்க நம்மளோட ஒரு மீல் சாப்பிடுவாங்க. Then they are all doing their own job. We will all go out and do our own thing. No one will sit there and be like, ஐயோ நீ என்ன பண்ண எது பண்ண, அப்படி we won't do that. இங்கேயுமே இப்போ அம்மா அங்கே இருக்காங்கன்னா, அம்மா இங்கே இருக்காங்க, நான் என் ரூம்ல இருப்பேன், வினோத் அவர் ரூம்ல இருப்பார், விவேன் அவர் ரூம்ல இருப்பேன், எல்லாரும் அவங்கவுங்க உலகத்துல இருப்போம். சாப்பிடும் போது we all convene together. We all are here for one meal. Then we all are doing our own thing. But எங்க வீட்டில் we have that. பிகாஸ் நான் அப்படி ஒரு வீட்டிலேருந்து வந்ததுனால, அந்த ஸ்ட்ராங் பவுண்டரிஸ் போட்டதுனால, நான் இதுதான் பண்ணணும், இது நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு இதை சொல்லி எங்கள் அப்பா வீட்லேயும் அம்மாவும் அப்படி இருந்ததுனால எனக்கு ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி ஹோஸ்டிங் எனக்கு ஈஸியாக வருது. ஆனால் ஒரு பாயிண்ட்க்கு மேலே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு உங்கள் ஃப்ரீடம் முக்கியம். உங்களுக்கு இந்த ஒருத்தவங்க நம்மளை கேட்குறது வந்து நம்மளை பாதர் பண்ணுது, நம்மளுக்கு அவங்க இப்படி கேட்டாங்களே, ஐயோ நம்ம எப்படி நோ சொல்கிறது அப்படின்னு உங்களுக்கு உங்கள் மைண்டை வந்து எவ்வளோ குழம்பியிருந்தா பாவம் அந்த நிக்கிதா நம்மளுக்கு இது அனுப்பியிருப்பாங்க. இல்லை, நிக்கிதா மேலே எனக்கு கவலை இல்லை. நிக்கிதாவுக்கு வந்து அவங்க அம்மா அப்பாவெல்லாம் காப்பாற்றுற நிலைமையில இருந்தால் தயங்காமல் இந்த மாதிரி பவுண்டரி செட் பண்ணணும். இது நிக்கிதா தன்னோட பிரச்சனையை சொல்லுது, அது நம்மக்கிட்ட சொல்லாத பிரச்சனை கூட இருக்கும் அதுக்கு. ஸோ அப்போ வந்து அந்த ஃப்ரீடம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் வை ஐ எம் டாக்கிங் டு நிக்கிதா லைக் திஸ், ஷி டிசர்வ்ஸ் தட் ஃப்ரீடம்.
ஷி டசன்ட் வாண்ட் டு லூஸ் தட் ஃப்ரெண்டு. அது தன்மையாக சொல்லி பார்க்குது. அவங்க புரியலை, எல்லாம் பச்சை நோட்டு தான், அது புரியுது அது அங்கே இருக்கிறவங்களுக்கு. அதனால நோட்டை மட்டும் கொடுத்துட்டு அதோட நிதிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீ இழக்காத. பிகாஸ் யூ ஆர் குட், ரைட்? யூ டோன்ட் ஹேவ் டு பிகம் பேட் பிகாஸ் ஆஃப் தட். அண்ட் அனதர் திங், அம்மா சொல்கிற பாயிண்ட் நான் ஆல்ரெடி சொன்னேன் அவங்களுக்கு. சப்போஸ் உங்களுக்கு அதையும் மீறி அவங்க பண்ணுறாங்கன்னா, இப்போ 10 o'clock அப்படின்னா, இல்லை எனக்கு 10 o'clock ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நிஜமாவே 10 o'clock வெளியே போயிடுங்க, வேலை எடுத்துக்கிட்டு போயிடுவேன். அது அம்மா இப்போ சொல்லுவாங்க. உன்னால் அதை ஒரு விஷயம் உன்னால போக முடியல, அட்டன் பண்ண முடியல, இப்போ ஒரு இது கூப்பிடுறாங்க உனக்கு அட்டன் பண்ண பிடிக்கலன்னா, தேவையில்லைன்னு தோணுச்சுன்னா யூ மேக் யுவர் செல்ஃப் பிஸி, டேக் யுவர் பேக் அண்ட் கோ சம்வேர் அட் 10 o'clock. I will tell you to see, I will know 20,000 people. I called only 200 people for the marriage. Correct. Only 100 families I called. Where will I host them? What will I do? அப்பயே we had about what 600 people. 200 தான் நம்ம இன்வைட் பண்ணோம், அதுக்கே 600. Yeah. So what I'm telling, it is not easy, right? And what she told was right. எங்களுக்கு ஹலோ சொல்லவே 3.5 hours ஆச்சு. I never went to that stage only. We didn't see each other. My dad was saying hello, I was saying hello, my husband was saying hello. வாங்க சாப்பிடுங்க, உட்காருங்க சாப்பிடுங்க, வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க. 11 o'clock came. That time only we are only telling. 5:30 மணி 4:30 மணில இருந்து ஒருத்தங்களை கூப்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்லாம அப்புறம் என்னத்துக்கு கூப்பிடுறதுன்னு. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். தலை கூட வரல டுசின் அவன் கல்யாணத்துக்கு. அப்படி முடி அப்படி போட்டு வந்திருந்தேன். இத்தனோண்டு பூ கூட நான் வச்சனா எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு என்ன தலையை ஃபிக்ஸ் பண்ணல, நான் அப்படியே பரட்ட மாதிரி இருந்தேன். இல்ல ஸ்கூலுக்கு கிளம்பி போற மாதிரி ஒரு புடவை கட்டிட்டு, ஏன்னா எங்களுக்கு ராசேரம் கொடுத்த புடவை கட்டிட்டு போயிட்டேன். நீ வாங்க போயிட்டு வர மாமா அப்படின்னு. அவ்வளவு பேர் இருந்தாங்க. ஆமா ஆமா, எல்லாரும் இருந்தாங்க. ஆல் அத்தை எவ்ரிபடி. நல்லங்கெல்லாம் வச்சதே தெரியல. இல்ல ஏன்னா நம்மளுக்கு அவங்க சொல்ற மாதிரி நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணலன்னா, அந்த 1-on-1 டைமை நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணலைன்னா, உங்களால் நீங்கள் அந்த டைம் கொடுக்க முடியாது, நோ சொல்ல முடியாதுன்ற ஒரு நிலைமை இருக்குன்னா, தென் யூ டோன்ட் ஈவன் கமிட் யுவர் செல்ஃப். இப்போ கூட அவங்க கேட்பாங்க, நினைப்பாங்க, ஸோ டூசி கல்யாணத்துக்கு நம்ம இவங்களெல்லாம் கூப்பிடல, அவங்களெல்லாம் கூப்பிடல, நான் எப்படி எத்தனை பேரை கூப்பிடுறது, எப்படி கூப்பிடுறது, எல்லாரும் கோச்சுப்பாங்கல்ல. அப்புறம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது நம்ம ஒரே ஒரு இன்னர் சர்க்கிளை மட்டும்தான் கூப்பிட முடிஞ்சது அப்படின்னு. நம்மளுக்கு அப்பதான் நம்மளோட கஷ்டம். கவின் கல்யாணத்துக்கு நான் மாநாடு தான் நடத்தணும், நீ தமிழ் மக்களே அப்படிதான் நடத்தணும். அவ்வளவு பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நீ பாட்டு வேண்டான்னு கேட்டுட்ட, எதுவும் வேண்டான்னு கேட்டுட்ட, நீ பார்லருக்கே போகாத, உலகம் நம்புமா என்னன்னு தெரியல. I never went to a beauty parlor. I never got makeup done professionally for my marriage. சும்மா 2 முளம் பூ மதுரையில இருந்து பூ வச்சேன். பூ மட்டும் வந்தது மதுரையில இருந்து, அதை தூக்கி வச்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். வேற எதுவுமே நான் பண்ணல. அண்ட் நடுவுல எல்லாம் போய் டச் அப் எல்லாம் கிடையாது. எங்க டைம் இருந்தது? இல்ல ஹலோ சொல்றதுக்கே டைம் இல்ல. நான் வேற எங்கேயோ ஹலோ சொல்லிட்டு இருந்தேன். அம்மா எங்கேயோ இருக்காங்க, அப்பா எங்கேயோ இருக்காரு, நான் எங்கேயோ இருக்கேன், வினோத் நானும் இங்க வரவங்க எல்லாம் பார்த்து. சாப்பாடு மட்டும் ரொம்ப நல்லா, எல்லாமே நல்லா இருந்தது. பட் இது அதான் சொல்றேன்ல, we had to make அந்த பவுண்டரி. கரெக்ட். ஸோ எவ்ரிபடி வாஸ் ஒர்க்கிங் லைக் ஜெயராம். ஒரு தடவை ஒரு ஐடி விங் மாதிரி அவன் ஒருத்தன் தான், இந்த பக்கம் ராஜா ஒரு விங் மாதிரி. அவங்க ஆமா, எல்லாருக்கும் ரூம் போட்டு இதை பண்ணி அதை பண்ணி 32 பேரும் மலேசியால சாப்பாடு காலையில போட்டதை திருப்பி ரிப்பீட் பண்ண 3 days ஃபுல்லா சாப்பாடு எல்லாருக்கும். இல்ல வீட்ல ரிப்பீட் பண்ண கூடாது. we had cooking happening in our home, like அவ்வளவு நல்லா இருந்தது. But we made it a very ஜெயமா. But we made, like I said, இது we made it எங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்குற லெவலுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். ஏன்னா என்கேஜிங்கா நம்ம அந்த பவுண்டரி செட் பண்ணதுனால. so boundaries are very essential part of a requirement today. that too in a. ஆனா அதுக்கு அப்புறம் மேரேஜுக்கு பார்க்க முடியாதவங்க எல்லாருமே என்ன வீட்ல பார்த்தாங்க, நான் அவங்கள பார்த்தேன். I had that, the same thing. இப்ப நான் இங்கேயுமே whenever I do these things, when I do my one-on-one lunches or dinner, I try to do them in a very close circle because I like to give one-on-one time. இப்ப நான் அம்மாவோடனா I will always say, come, let's go out and meet somewhere. Why are you wasting time cooking? Let's go out and eat. நான் அங்கே போய் சாப்பிடலாம், இங்கே போய் சாப்பிடலாம். இப்போ என்னோட தம்பி ஒருத்தன் ஊர்லேருந்து வந்திருந்தான். வந்தோடனே அவனை போய் ஆப்ப கடையில் கூட்டு போய் வாங்கணும். இன்னொரு கடையில் பிரியாணி, அக்கா இது நல்லா இருக்கு, அக்கா அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. அவன் என்ஜாய் பண்ணான். இது நல்லா இருக்கு, இது நல்லா. அக்கா எப்போ வேணா சமைச்சு கொடுக்கலாம், பட் இந்த இதெல்லாம் இங்கே கிடைக்காதுல்ல. ஆமா, நீங்க வந்திருக்க, நீ வா, உன்னை இங்கே கடைக்கு கூட்டு போறாங்க. ஏன்னா தென் ஐ வாண்ட் டு கிவ் them that experience. Me proving that I can make some nalabagam, I don't need to do that. I already am posting videos. You can see that. I don't need to do that. So இந்த beyond this இதுக்குள்ள இருந்து வெளியில வந்துடணும். அது அழகா நம்ம அதை வளரும் போதே அந்த பவுண்டரி இதே மாதிரி வளருது. ஐ அம் வெரி ப்ரௌட் ஆஃப். இப்ப மாறுது. உங்களோட இதெல்லாம் எல்லா மாம்சம் பக்கவா இருக்காங்க.
ரொம்ப கண்டெய்ன்டாக இருக்காங்க, குழந்தைங்கள்லாம் நல்லா வளர்றாங்க, அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்காங்க, இல்ல ஆனா மேபி பிகாஸ் உங்க ஊர்ல வந்து ராபிடோ, ஸ்விக்கி, எல்லாமே இருக்கு. இன்ஸ்டா கார்ட், வாட்டு, அது மால் இருக்குப்பா, டக்குன்னு நாங்கெல்லாம் சண்டே அங்கே போயிடுவாங்க இவங்கெல்லாம். அப்புறம் ஒரு சினிமா பார்க்குறது, அப்புறம் அங்கே சாப்பிட்டுட்டு வர்றது, புஃபே போயிடுறாங்க. பஃபே போயிட்டு வந்துட்டா அம்மாவுக்கு ஃப்ரீ, அப்பாவும் அன்னைக்கு தான் ஃப்ரீயாக இருக்காரு. ஸோ தே ஹேவ் ஃபேமிலி டைம். அது இங்க வரல. வீட்டுக்குள்ளே இருக்கிறது ஃபேமிலி டைம் இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இவங்க வந்து அதை வந்து எம்ப்ரேஸ் பண்ணாம அந்த பணத்துக்காக பண்றாங்களோன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, பணத்தை எல்லா இடத்துல இருந்தும் வாங்கிக்கிறது தான். இது நிக்கிதா நோ சொல்லிச்சுல, அதுதான் கரெக்டு. அதை ஸ்ட்ராங்காக சொல்லு நான் சொல்கிறேன். ஆனால் போனால் போது, நீ கொஞ்சம் ப்ளஸ் பண்ணி அதுக்கு காசு. இல்லை ஆஸ் யூஷுவல் நாங்கள் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஏதோ பேசியிருக்கோம். ஆனால் இதுல இருந்து உங்க எல்லாருக்கும் என்னன்னா, ஏதாவது ஒரு பாயிண்ட் நீங்கள் ரிலேட் பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு ஆமா சைன், எனக்கும் இப்படி நடந்துச்சு, நான் இப்படி தான் பவுண்டரி போட்டேன், எனக்கு இந்த வயசு ஆனதுக்கப்புறம் நான் இதை பண்ணேன்னு. அக்கா உங்களுக்கு ஈஸிக்கா, நீங்கள் 45ல ஈஸியாக சொல்கிறீங்க, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸே தேவையில்லக்கா, அதனால் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த யூடியூப் ஃபேமிலிக்கு நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இது வரைக்கும் நம்ம எடுத்த டாப்பிக்கு நம்மளே ஓனாக ஒரு டாபிக் கூட பேசல, எல்லாமே அவங்க கேட்குறாங்கல்ல. ஆமாம், அது கூட நீ அந்த ஃபேமிலிக்கு சொல்லணும். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ஏதோ அவுட் ஆஃப் த ப்ளூ இவங்க உட்காந்து பேசுகிறாங்க. இல்லை, ஒரு 20 பேர் அதே கொஸ்டின் கேட்குறாங்க. ட்ரூ, தட் இஸ் ட்ரூ. ஐ ஆல்வேஸ் டெல் வினோத் அண்ட் அம்மா தட் எனக்கு இந்த கேள்விகள்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் வருது, இன்ஸ்டாகிராம் டிஎம்மில் வரும், ஃபேஸ்புக்கில் வரும், அப்புறம் என்னோட ரெகுலராக யூடியூப் கமெண்ட்டில் வரும். சம்டைம்ஸ் நிறைய இது வந்து என் பேரை சொல்லிடாதீங்க, இது சொல்லிடாதீங்கக்கா, டோன்ட் சிஸ்டர் ப்ளீஸ் டோன்ட் ரிவீல் திஸ், பட் கேன் யூ ப்ளீஸ் ஷேர் யுவர் தாட் ப்ராசஸ். when I talked about these boundaries, when I talked about this airport drop off pickup, when I talked about these things, இதெல்லாம் ஆக்சுவல் ஸ்டோரிஸ், இதெல்லாம் ஆக்சுவலாக நடந்திருக்கு. இதெல்லாம் நிறைய பேர் வந்து பக்கம் பக்கமாக குமுறி இருக்காங்க, வாய்ஸ் நோட்டெல்லாம் அனுப்பியிருக்காங்க எனக்கு. அக்கா எனக்கு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க, என் ஃப்ரெண்டை என்ன மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, எனக்கு அவங்கள இதுவே பண்ண முடியல, நோ சொல்ல முடியல, கஷ்டமாக இருக்குது, எப்படியாவது நீங்கள் இதை என் பேர் சொல்லாமல் சொல்லிடுங்க, இதை நீங்கள் அட்ரஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, சொல்லிடாதீங்க, ஏன்னா அவங்களும் உங்கள் வீடியோ பார்ப்பாங்க, என் பேர் சொன்னால் நான் மாட்டிப்பேன், அதனால் பட்டும் படாமல் உங்கள் ஸ்டைலில் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்களா, அப்படி சொல்லிடுங்க. அதனால நம்ம இதெல்லாம் கோட் பண்ணி நம்ம சொல்லலாம். நான் பெரிய இவங்க கிடையாது, அட்வைஸ் கொடுத்து நான் என்னமோ பெரிய பெர்ஃபெக்ஷன்ல இருக்கேன். உனக்கே இத்தனை கேட்குறாங்க, 100 கேள்வி கேட்குறாங்க ஒரு நாளைக்கு. அதை நம்புங்க மக்களே, நிஜமாவே எனக்கு அத்தனை கேள்வி வரும். என்னதான் பண்ணுவா இவ வெட்டியா இருக்கும் போதுன்னா எனக்கு கேள்விகள் வருது, அதை உட்காந்து நான் படிச்சுட்டு இருப்பேன், என்னென்ன வந்திருக்கு, ஓகே இதுக்கெல்லாம் சொல்லலாமா, இதுக்கு சொல்லலாமா. ஐ ஹாவ் டு கீப் செலக்ட் கொஸ்டின்ஸ் ரைட் to come up with something to talk about. இப்ப நிக்கிதா கேட்டது என்னமோ ஒண்ணு, but I was able to club the other things. நான் பாட்ல உட்கார்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், இப்படிதான் வந்து பேசுறோம்ல. அது ரொம்ப நல்ல இதுவா இருக்குல்ல, கேஷுவலா இருக்கு. அது வந்து டாக்டர்டா இல்ல, அது வந்து நம்ம வீட்டுல உட்கார்ந்து நிக்கிதாவையும் இங்க வர வச்சு பேசுற மாதிரி இருக்குல்ல. That's really nice. நம்ம பட்ரோட் பாபியை கூப்பிட்டோம்னா மாதர் சங்கத்துக்கு பேக மாட்டிட்டு ஒருத்தவங்க போனாங்க அப்படின்னு ஒரு கதையை ஆரம்பிப்பாரு. இருங்க அண்ணனை கூப்பிடுறேன். அண்ணன் வந்திருக்காரு. அண்ணன் சொல்லுங்க, ஒப்பீனியன் சொல்லுங்கண்ணா. இது இந்த கேள்விக்கா நீங்க என்ன பண்ண, how will you handle அது MLM people? இல்லை இது எப்படின்னா, இது எக்ஸாக்ட்லி லைக் நம்ம சோஷியல் மீடியா ஸ்டார்ட் பண்ணுறாங்களே, we saw that during the COVID time. ஸ்டார்ட் பண்ணுவாங்கல்ல, யாருமே பார்க்க மாட்டாங்க, 1-2 வியூ தான் வரும். எல்லாரும் நம்மளே தான் இனிஷியலாக நம்மளே பண்ணியிருக்கோம்ல, ஃப்ரெண்ட்ஸ் குரூப் 2-3 ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புவோம், நீங்கள் பாருங்க சொல்லுவோம் ரைட். அப்போ ரெகுலராக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா குரூப்லையும் போட்டுகிட்டே இருப்பாங்க. 1-2 ஃபஸ்ட் டைம் வந்து எக்ஸைட் ஆகி எல்லாரும் விஷ் பண்ணுவாங்க, சூப்பர் நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டியா, நீ அக்கௌண்ட் ஆஃப் பண்ணிட்டியா, நாங்கள் இதெல்லாம் காத்துட்டு இருந்தோம், எக்ஸலண்ட்லாம் சொல்லுவாங்க, லைக் பண்ணுவாங்க, பண்ணுவாங்க. அது 2வது நாள் கொஞ்சம் லைக் அப்படியே கொஞ்சமாக பண்ணுவாங்க. 3வது நாள் ஓகே 2-3 பேர் பண்ணுவாங்க, அது கூட பார்க்கவே மாட்டாங்க, அவர் எவ்வளோ போட்டாலும் ஒன்றுமே இருக்காது. எனக்கு என்ன காமெடியாக எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குன்னா, ஒரு ஃப்ரெண்ட் வந்து எப்போ பார்த்தாலும் ஃபேண்டாஸ்டிக் சூப்பர் அப்படின்னு ஃபோட்டோட லைக் பண்ணுவாங்க, எக்ஸலண்ட்டாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஒரு நாள் வந்து என்னென்ன கண்டென்ட் பார்க்காம ஏதோ வளரிட்டாங்க. அவன்கிட்ட கேட்டேன், நீங்கள் படம் பார்த்தீங்களா வீடியோ? சாரி நான் பார்க்கவே இல்லை அப்படின்னா. அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சது அவங்க பார்க்காம சும்மா லைக் போட்டுருந்தாங்க. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு 1 மந்த்துக்கு அப்புறம் நாங்கள் அதுக்கப்புறம் எங்கேயுமே யார்ட்டையும் சொல்கிறது இல்லை, போஸ்ட் பண்ணுறது இல்லை, வெறும் போஸ்ட் பண்ணதோடு விட்டுருவோம், அவ்வளோதான். ஸோ அது எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே என்ன இருக்குன்னா, இது காமன் ப்ராப்ளம் தான். இது சைக்கலாஜிக்கலில் திங்க் பண்ணாமல் பார்த்தோன்னா, ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, ஒரு பணக்கார ஒரு ஏழை, ஓகே 2 பேர் இருக்காங்க. இப்போ எல்லாருமே இருக்க டவுட் இருக்காங்கல்ல, பணக்காரன் ஏன் ஏழைக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான் அப்படின்னு. அவன் அத்தனை கார் வச்சுருக்கான், அவன் நடந்து போவான், அவன் கார் பைக்கில் வச்சுருக்கான், ஏன் அவனுக்கு கொடுக்க வேண்டியதான ஒரு பைக்கை, அவன் வீட்டில் 5 பைக் இருக்குது, 5 கார் இருக்குது அப்படின்னு திங்க் பண்ணுவாங்களா. அதே கான்செப்ட் தான். இவன் பிஸ்னஸ் பண்ணுறான்,
என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 100 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, 100 பேர் வாங்கினாவே எனக்கு பிஸ்னஸ் ஆகிடும். ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஏன் வாங்கணும் அவங்களுக்குன்றதா கொஸ்டின். நான் ஏன் வாங்கணும் உனக்குன்றதா கொஸ்டின், ரைட்? அப்போ அவங்களுக்கு தேவைன்றது வாங்குறது வேற, உங்கள்கிட்ட இருக்குதுன்றக்காக நான் வாங்கிட முடியாது. அந்த கேள்வியில் அதுதான் சொல்கிறாங்க அவங்க. ஸ்மால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, நான் கம்மல் விற்கிறேன், நான் புடவை விற்கிறேன், நான் சல்வார் விற்கிறேன், இல்லை கேக் விற்கிறேன், ஏதோ விற்கிறேன்னு முதல் டைம் எல்லாருமே கர்ட்டசிக்காக மேபி ஒருத்தர் ஒரு வாட்டி வாங்குவாங்களா இருக்கும். சரி நான் வாங்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா இருக்கும். இப்போ நம்மளே நிறைய பேர் ஃபிட்னஸ் கூப்பிட்றாங்களே, நான் ஃபிட்னஸ் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கேன் வான்னு சொல்லுவாங்க, சும்மா ஒரு நாள் ட்ரை பண்ணுங்க. நம்ம வீட்டிலே சொல்கிறேன். இப்போ அது மாதிரி ஒன்று பண்ணும்போது மக்களுக்கு வந்து அது அனாயிங் ஆகிடும் ஒரு டைமுக்கு அப்புறம். அதே கான்செப்ட் தான், இந்த சோஷியல் மீடியா கான்செப்ட் தான். அதாவது ஃப்ரெண்டாக இருப்பாங்கல்ல, நம்ம சொந்தக்காரங்களா கூட இருப்பாங்க, அவங்க வந்து வேற யாரோ போட்ட ஒரு வீடியோ நமக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க, நம்ம வீடியோ யாருக்கும் ஃபார்வர்ட் பண்ண மாட்டோம். யாரோ போட்டதை கூட நம்ம அவங்க ஸ்டோரியில் போட்டுப்பாங்க, ஏதோ ஒரு கண்டென்ட் செம்மையாக காமெடியாக இருக்குன்னு சொல்லுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம போட்டதை லைக் பண்ண மாட்டாங்க, ஷேர் பண்ண மாட்டாங்க, எதுவுமே வெளியே பேசிக்கிட கூட மாட்டாங்க, தப்பித்தவரை கூட தெரிஞ்சதுன்னு. ஸோ இது வந்து காமன் பேட்டர்ன், சைக்காலஜி தான். அது நோ வந்து கர்ட்டாக தான் சொல்லி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. சாரிப்பா இல்லை, ஒரு வாட்டி கர்ட்டசிக்கு பண்ணலாம் முடிஞ்சா. செஷன் அவங்க இப்போ யோகா செஷன் அட்டெண்ட் பண்ணணும். இல்லை எனக்கு உடம்பு ரொம்ப நல்லா, எனக்கு வராத சொல்லிட்டேன். எனக்கு எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு, என்னால் பெண்ட் பண்ண முடியாது சொல்லிட வேண்டியதான். எனக்கு பிடிச்சிருக்கு பெண்ட் பண்ண. இல்லை வேற ஏதோ ஃபைனான்ஷியல் டாக்டர் வந்து இல்லை ஃபைனான்ஷியல் உங்க லைஃபோட ஃபைனான்ஷியல் இதுக்கு நான் வந்து பண்றேன், அந்த இருக்கும்ல அந்த மாதிரி செஷன், நான் டைம் இருக்கும்போது சொல்றேன்னு சொல்ல வேண்டியதுதான். சரி நான் என்ன சொல்றேன்னா, இஃப் யூ டோன்ட் வாண்ட் டெல் இட் பொலைட்லி மேபி. ஏன்னா அவங்களுக்கு அதே சொல்லியிருக்கேன், எனக்கு புரியுது, வேற ஆப்ஷன் இல்லைல்ல. ஸோ தே ஹேவ் டு டெல் இன் அ வே தட் லைக் ஏன்னா அவங்களுக்கு புரியுது. ஆனால் எனக்கு புரியுது, சம்டைம் இட்ஸ் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதாவது ஆரம்பிச்சு இப்போ இன்னும் போட்டுகிட்டே இருக்கிறவங்களாம் இருப்பாங்க, நல்லா இருக்கும், இன்னும் எல்லா குரூப்லேயும் போட்டுகிட்டே இருப்பாங்க. இல்லை அது நான் அந்த காசு கொடுத்து வாங்குறதே சொல்ல, அது ஃப்ரீ சோஷியல் மீடியா போஸ்ட் கூட யாரும் பார்க்கறவங்க நிறுத்திடுவாங்க. சோஷியல் மீடியா காசு இல்லை ஐநோ, ஆனால் அதை கூட பார்க்கறதுக்கு அனாயிங் ஆகிடும்ல. எவ்ரிடே போஸ்ட் பண்ணும்போது ஒரு டைமுக்கு அப்புறம் ஒரு 2 வாட்டி ஆனால் அது இல்லை, இது வந்து உங்களை ஆப்ளிகேட் பண்ணுறாங்க டு ஸ்பெண்ட் மணி. புரியுது, அதே கான்செப்ட் தான்றேன். தே வாண்ட் டு சி. ஏன்னா யாரும் வெளியாரங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, எனக்கு நீயா சப்போர்ட் பண்ண அப்படின்றத ஃப்ரெண்டை ரீச் அவுட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன புரியலன்னா ஒரு டைமுக்கு அப்புறம் இட் வில் பி அனாயிங். அதுதான் அவங்க புரிஞ்சுக்கணும், அந்த பிஸ்னஸ் பீப்பிள் புரிஞ்சுக்கணும். ஸோ இதே டாபிக் டெஸ்பரேட்ல தான் இது வருதுன்றேன். இப்போ நான் இதே டாப்பிக்கில் நான் அதில் இன்னொன்று சொன்னேன், லைக் மேபி அவங்களுக்கு வந்து ஒருத்தரை கொண்டு போனால் அதுக்கு ஒரு கமிஷன் வருமா இருக்கும். இப்போ நியூ ஃப்ரெண்ட்ஸை கொண்டு ஒரு கிளைண்ட்டை உள்ள கொண்டு வருவாங்க, அவங்க பிஸ்னஸ்க்கு வேற ஏதோ பிஸ்னஸ், அவங்க பிஸ்னஸ்க்கு என்ன கமிஷன். இப்போ நான் ஒரு வாட்டி ஒரு 10 people நியூ பீப்பிள் கொண்டு வந்து வைங்களேன், இல்லை அது ஃப்ரெண்டோட டீல் பேசிக்கிறாங்களா அவங்க, அந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் இருக்கு. இல்ல இருக்கும். இப்போ பிஎன்ஐ இருக்குல்ல, பிஎன்ஐல நான் போய் அட்டெண்ட் பண்ணனா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். என்ன ஃப்ரெண்ட் அது எம்எல்எம், அது நீ சொல்ற எம்எல்எம் ரைட், அது மாதிரி இருக்கும்ல. அதை எப்படி ஹேண்டில் பண்ணி சின்ன வயசுல ஏதாவது இருக்காங்களா மாதர் சங்கம் பேக மாட்டிட்டு போய்? அது நிறைய வருவாங்க, நிறைய நான் போனது இல்ல, அதெல்லாம் எனக்கு புத்து வராது. போய் சொல்லாதீங்க, நான் போனது நீங்க மேடம் இஸ் குட் ஆஃபர் மேடம். சி அது வந்து டோட்டலி டிஃபரெண்ட். அது வந்து மார்க்கெட்டிங். It's called marketing company. அது MLM கிடையாது. என்ன வித்தீங்க? see எல்லாருக்கும் என்ன இல்ல ரியலாவே இப்போ எப்படி இருக்கு, எனக்கு எப்படி இருக்கும், இப்போ எப்படி சூழ்நிலைன்னு தெரியல. இப்போ நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி கதை இது. ஓகே, இப்போ டிகிரி முடிச்சிருக்கோம். ஓகே, பேப்பர் வேலை வேணா எங்க தேடுவோம். அப்பெல்லாம் நாக்கரிலாம் லேட்டா வந்தது. இல்ல நாக்கரி அந்த மாதிரி இண்டீட்ல இப்போ வந்தது. அப்ப நாக்கரி கூட 20 வருஷம் ஆச்சு. ஆனா அந்த டைம்ல படிச்சு முடிச்சோம், டிகிரி முடிச்சோன்னா ஃப்ரெஷர் யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த எல்லோ பேஜஸ்னு ஒன்று வந்து அந்த காலத்தில் வந்தது. இப்போ இருக்கான்னு எனக்கு தெரியல. இருக்கா? எல்லோ பேஜஸ் ஓப்பன் பண்ணினா ஆட்கள் தேவை 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு அப்படின்னு வந்துட்டே இருக்கும். MBA வாண்டட் அது மாதிரி கிராஜுவேட் டிகிரி அது மாதிரிலாம் இருக்கும். நாங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஒரு மாதம் ஒரு வாரம் காலேஜ் முடித்தோடனே கேம்பஸ் இன்டர்வியூலாம் அந்த எங்கள் காலேஜில் ஒன்றும் கிடையாது. ஓகே, கேம்பஸ் இன்டர்வியூனா ஒரு மாதம் ஜாலியாக இருந்தது. ஓகே, வீட்டில் இருந்தோம், ஃப்ரெண்டுங்களும் அரட்டை அடிச்சுட்டு இருந்தோம். ஐயோ, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, காசுக்கு என்ன பண்ணுறது, வீட்டில் இருக்க முடியாது, வேலை தேடணுமேனு ஒரு இது வருதுல்ல. சரி என்ன பண்ணா, கேண்டில் பண்ணி வைக்கலாம். ஏதோ என்னுடைய அப்போ தானே என்கிட்ட இருக்கு அந்த ஐடியாலாம். கேண்டில் பண்ணி வைக்கலாமா, இல்லை ஏன்னா அதில் இருக்கும் அந்த மாதிரி அதெல்லாம் இருக்கும். கேண்டில் பண்ணி வைக்கலாம், இல்லை எதாவது பண்ணி வைக்கலாமான்னு யோசிக்கணும். அந்த மாதிரி வேணா ஆட்கள் தேவை, இதுக்கு ஆட்கள் தேவை, ஏதோ ஒன்று வரும். ஷோரூமுக்கு தேவை, இந்த மார்க்கெட்டிங் தேவைன்னு. அப்போ வந்து ஒரு ABC மார்க்கெட்டிங் கோடம்பாக்கம்னு அப்படி இருந்தது. 10,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னு இருந்தது. பரவாயில்ல, 10,000 கிடைக்க நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து போனோம். சரி வாடா போய் பார்க்கலான்னு. அங்கே போனால் அங்கே ஒரு கூட்டம், காலைல போனோன்னு பயங்கர கூட்டம் பயங்கர ரெசியூம் கொடுத்தோன்னே சொன்னான், சரி ஓகே நீங்கள் வந்து அப்சர்வேஷன் வாங்க அப்படின்ட்டாங்க. சரி அப்சர்வேஷன். அவங்க வந்து MBA படித்த பசங்க, ஆக்சுவலி ஒர்க் பண்ணுறவங்க MBA படித்தவங்க, சும்மா கிடையாது. ஓகே, மார்க்கெட்டிங் ஒருத்தரை காமிச்சு இவரோட போங்கன்னு என்னையும் என் ஃப்ரெண்டே அனுப்பிட்டாங்க. நானும் அவர் வந்து பேக் வச்சிருக்காரு,
பைக் வச்சிருக்காரு, நாங்கள் ஒரு பைக்கில் வரோம் பின்னாடி. சரி, அவர் பேக்கை மாட்டிகிட்டு போகிறாரு. போய் கோடம்பா ஒரு ஏரியாவில் நிறுத்திட்டார் பைக். நிறுத்திட்டு அவர் சொன்னார், நீங்கள் வந்து வில் கோ டோர் டு டோர், இது டோர் டு டோர் மார்க்கெட்டிங். அவர் ஜென்ரல் இன்ட்ரடக்ஷனாக சொன்னார், டோர் டு டோர் மார்க்கெட்டிங் நம்ம வந்து போய் நம்ம விற்கலாம் அப்படின்னு. சரின்னு போய் ஒரு வீடாக தட்டுறோம். தட்டிட்டு, குட் மார்னிங் சார், எக்ஸ்கியூஸ் மீ, we are coming from this ABC marketing, today it's a good opportunity இது அது வந்து 4 ப்ராசஸ், அது ட்ரைனிங் எங்களுக்கு கொடுத்தாரு. 4 ப்ராசஸ். ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடக்ஷன், அப்புறம் வந்து இந்த மார்க்கெட் அனாலிசிஸ், மார்க்கெட்டை பற்றி இது வந்து ஸ்பெஷலாக நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் மார்க்கெட்டுக்கு, வேறு எங்கேயுமே இது இல்லை அப்படின்றது. 3வது வந்து ப்ராடக்ட் ரிவீல், ப்ராடக்ட் வந்து சர்ப்ரைஸாக டடா அப்படின்னு. ஓகே, 4வது வந்து க்ளோசிங் த டீல். உங்களுக்கு 5 வேணுமா 10 வேணுமா எவ்வளோ வேணும் உங்களுக்கு ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்கள் போனோம்ல, எல்லாருமே திட்டுவாங்க. சம்டைம் இப்போ தான் நான் தூங்கிட்டு இருந்தேன், தட்டி எழுப்பிட்டேன், பெல் அடிச்சுட்டு, அது மாதிரி எதுவும் அபார்ட்மெண்ட்ல இல்லை, அப்பார்ட்மெண்ட்டில் ஜென்ரலாக போகும்போது அப்படியே எங்கள் வீடு டோர் டு டோரில் எது வீடு இது என்ன இருக்கோ தட்டி கேட்ட வேண்டியதான். ஆனால் எங்களுக்கு கெட்ட நேரம் என்னவோ, எங்களுக்கு முன்னாடி போனவங்க ஒரு 10வது படிக்கிற பசங்க, அந்த மாதிரி குரூப்பு, அந்த லைட் விற்கிறவனுங்க, அவனுக்கு எது லைட் விற்கிறவனுங்க, இந்த மாதிரி எது வேறு ஏதோ கம்பெனி கதை தட்டி அவனுக்கு இப்போ தான் போயிருக்கானுங்க. நாங்கள் பின்னாடியே போனோம், அவனை ஃபாலோ பண்ணல. ஆனால் எங்களுக்கு முன்னாடி அவனுக்கு போனதுனால கதவை தட்டினோடனே இப்போ தான் அவனை திட்டி அனுப்புற நீ அடுத்தது. ஆனால் இந்த பையன் இருக்கான்ல, அந்த எங்களோட வந்தால ட்ரைனிங், அவன் வந்து எப்போவுமே சிரிச்சுட்டே இருப்பான். தேங்க்யூ மேடம், யூஆர் மிஸ்ஸிங் அ நைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மேடம், இட்ஸ் பெஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் மேடம் அப்படி சொல்லிகிட்டே இருப்பான். அப்புறம் லஞ்ச் ஆயிடுச்சு, சரி எங்கேயோ ஒருத்தர் நின்று சாப்பிட்டோம், டீ சாப்பிட்டு லைட்டாக சாப்பிட்டுக்கிட்டு அப்போ நான் சொன்னேன், இன்னும் ஒன்றுமே விற்கல என்னன்னு. அப்படி தான் சார் இருக்கும், நான் வி ஹேவ் டு கீப் கோயிங். கேட்டானா, நீங்கள் MBA தான் படிச்சிருக்கீங்க, நான் வேறு நல்ல வேலை போகலாம், ஏன் இதில் கஷ்டப்படுறீங்கன்னு. இல்லை நான் இது இன்னொரு 6 மாதம் நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டேன், இன்னொரு 6 மாதம் இதை ஒர்க் பண்ணணும், நான் ஒர்க் பண்ணிட்டேன்னா எனக்குன்னு ஒரு பிரான்ச் கொடுத்து நான் மேனேஜர் ஆக்கிடுவாங்க என்ன அப்படின்னு அவனுக்கு ஒரு சொல்லியிருக்காங்க. அது ஐ டோன்ட் திங்க் தட் தே வில் டூ இட். பட் ஆனால் அவனை நம்ப வச்சுருக்காங்க. அதை காலையில் நான் ஃபஸ்ட்டு இந்த எப்படி பார்த்தேன்னா மார்க்கெட்டிங்கில் எப்படி இருக்கும்னு அன்றைக்கி தான் தெரிஞ்சது. அந்த கம்பெனியில் போனோடனே போய் பார்த்தோன்னா எல்லாம் ஒரு மோட்டிவேஷன் இது நடத்துகிறாங்க. 5-10 minutes எதாவது இருக்குமா டெய்லி மோட்டிவேஷன் இது. முடியுமா, உங்களால் முடியுமா, செய்வீர்களா மாதிரி அந்த மாதிரி பேசுகிறாங்க. பேசிட்டோன்னே ஓகே லெட்ஸ் அச்சீவ் இட், யூ ஆர் த வின்னர், அது வேறு எதுவும் பேசிட்டு அந்த மாதிரி அந்த பையன் மோட்டிவேஷனோட இருக்கான் டேஸ்லாம். இல்லை நிஜமாவே நான் வந்து அதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஏன்னா காலேஜில் நாங்கள்லாம் அரட்டை அடிச்சு எல்லாம் பண்ணி ஜாலியாக இருந்து, காலேஜில் ஜாலியாக இருந்துட்டு வீட்டில் வெட்டியாக சுற்றிட்டு சரி வேலைன்னு போனால் இப்படி இருக்குன்னு பார்த்தேன். எங்களுக்கு அது காமெடியாக இருக்குது. ப்ளஸ் அது இல்லை, அந்த பையனை பார்த்தா எனக்கு வருத்தமாக இருந்தது. ஏன்னா MBA படிச்சுட்டு ஒருத்தன் அவ்வளோ ஐ டோன்ட் நோ. ஸோ அதுக்கப்புறம் நான் அப்புறம் இதே மாதிரி பண்ணோம். ஆனால் ஒரு 3-4 மணிக்கு ஒரு 2 வித்தான். அப்பப்பா எனக்கே ஒப்பந்துச்சு, பரவாயில்லப்பா 2வது வித்துட்டானே. செருப்பு தான், அது என்ன ப்ராடக்ட்னு சொல்லிடுறேன். அது சொல்ல செருப்பு வைக்கிற ஸ்டாண்டு, பிளாஸ்டிக் ஸ்டாண்ட் இப்போ இருக்குல்ல, அதே சைனீஸ் ப்ராடக்ட் தான் அது. செருப்பு வைக்கிற ஸ்டாண்ட், அவ்வளோதான் அது. அந்த ஸ்டாண்டு தான் அந்த கவரில் போட்டு டப்பாவில் போட்டு அந்த பாக்ஸ் வைக்க. ஸோ முடிச்சுட்டு வந்துட்டோம். வந்தோடனே வீட்டுக்கு வந்து நான் என் ஃப்ரெண்டு பேசுகிறோம், இந்த சத்தியமாக இது நமக்கு ஒரு கிடையாது. நாங்கள் அண்ணா நகர் தான் ஏரியா போனோம். என் ஃப்ரெண்டு வீடே அந்த தெருவில் தான் இருந்தது. அந்த வீட்டுக்கு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு சரி வாடா அவன் இவ்வளோ தூரம் வந்துட்டு அவன் வீட்டுக்கு போய் அவடையே விற்று ட்ரை பண்ணலான்னு. ஸோ அகெயின் நான் எண்ட் ஆஃப் த டே இது வந்து மார்க்கெட்டிங் நம்ம எங்கேயோ போயிட்டோம். ஆனால் இந்த அவங்க டெஸ்பிரேஷனில் பண்ணுறாங்க. கரெக்ட். இது வந்து சிலருக்கு இப்போது இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், இல்லை யூடியூப் பண்ணுறோம், சோஷியல் மீடியா எது பண்ணாலுமே நமக்கு ஒரு கன்விக்ஷன் இருக்கும், இது நம்ம பெரிய ஆளாக வரப்போகிறோம். எல்லா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா நாளைக்கு அம்பானி ஆகிடுவன்றது தான் மெயினில் தான் நினச்சி வராங்க. ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணுறாங்கன்னா நாளைக்கு அது ஃபேஸ்புக் மாதிரி பல $1 billion ஸ்டாக் ஆப்ஷன் வந்து நான் பெரிய ஆகிடுவேன் தான் நினச்சி பண்ணுறாங்க. யாருமே தோக்கணும், யாருமே இது ஒர்க் ஆகாதுன்னு நினச்சி பண்ணுறது இல்லை. அப்போ 10 பேர் வந்து அதை குறை சொல்லுவாங்க. அது நல்ல ப்ராடக்ட்டும் சொல்லுவாங்க, கெட்ட ப்ராடக்ட்டும் சொல்லுவாங்க. அது உடனே அவங்க எடுத்துக்க முடியாது. ஸோ அவங்க வந்து they will try their effort. ஸோ எல்லா பிஸ்னஸ்க்கும் ஜென்ரலாக they say 2 years is the time, right? 2 years சர்வே ஆனாங்கன்னா மேபி it will sustain, it will grow or it will sustain. ஆனால் அந்த 2 years ரொம்ப டஃப்பான இருக்கு இல்லை சொல்கிறேன். இப்போ இதுலேயே நான் வந்து இன்னொரு பாயிண்ட் என்ன டச் பண்ணேன்னா, நிக்கிதாக்கு வந்து அந்த நோ சொல்லக்கூடிய கெப்பாசிட்டி, அந்த பவுண்டரி வரையறதுக்கான ஒரு இதை வந்து வளர்த்துக்கணும். நாட் ஓன்லி திஸ், இப்போ நீங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக பிஸ்னஸ் ஆனோன்னா அந்த ஃப்ரெண்டு வந்து பிஸ்னஸ் சூஸ் பண்ணிட்டாங்க, நிக்கிதாவை சூஸ் பண்ணல. ஷீ இஸ் ரெடி டு லூஸ் த ஃப்ரெண்ட்ஷிப் ஓவர் திஸ். அப்போ நான் வந்து சொன்னேன், இப்போ இந்த நம்மளை வண்டிக்கு வந்து ட்ராப் ஆஃப் பண்ணுங்க, ஏர்போர்ட்டுக்கு ட்ராப் பண்ணுங்க, உங்கள் வீட்டில் வந்து நான் தங்கிக்கிட்டுமா, உங்களை போய் விடுவேன். சம்டைம்ஸ் நம்மளோட எலிஜிபிலிட்டிக்கு மீறி நம்மள ஹெல்ப் கேட்பாங்க. அது வந்து வைஸ் வர்சாவா இருந்தா கண்டிப்பா கேட்கலாம். இப்போ நான் உனக்கு பண்ணிருக்கேன், நீ எனக்கு பண்றியான்னு கேட்கலாம். நான் எதுவுமே பண்ணதே இல்லை, எதுவுமே பண்ண மாட்டேன். சடனா ஒரு நாள் கால் பண்ணி நான் வீட்டில் தங்கட்டுமா இல்லை நான் வந்து இது பண்ணிட்டோமான்னு கேட்குறது வந்து இட்ஸ் ஆப்ளிகேஷன். நான் சொன்னேன், இந்த ஒருத்தவங்க வந்து இருக்காங்க போடுறாங்க, நான் வரேன், வரேன், யாரெல்லாம் இந்த ஏரியாவில் இருக்கீங்க, யார் வீடு பெருசா இருக்கு, இங்க ஒரு நாள், இங்க ஒரு நாள், இங்க ஒரு நாள்,
டு சேவ் ஆன் த ஹோட்டல் சார்ஜஸ். இது இந்தியாவில் இல்லை, அமெரிக்காவில் அதிகமாக நடக்குது நான் பார்க்குறேன். ஏன்னா அது என்னமோ தெரியல, நம்ம $5,000 டிக்கெட்டுக்கு 2 பேருக்கு செலவு பண்ண மைண்டில் இருக்கும்போது கூட ஒரு $150 கேபு கொடுக்க ரெடியாக இல்லை. நம்ம we are ready to give 150 there, 25 there for each person, 25. But they are not ready to do that because for some reason they have that inhibition. இப்போ நான் தான் சொன்னேன், இதில் வந்து இன்னும் நிறைய எனக்கு பேர் சொல்ல முடியாத கமெண்ட்ஸ்லாம் வந்துருந்தது. என்கிட்ட பேசுகிறவங்களாம் சொன்னாங்க, ஒருத்தவங்க சொன்னால் உடம்பு சரியில்லைன்னு முதல்ல வாங்கி கொடுத்தாங்களாம். இப்போ இந்த வாரம் நீ இந்தியன் ஸ்டோரில் போய் க்ரோசரி வாங்கிட்டு வான்னு. சைந்தவி எனக்கு எப்படி அவங்ககிட்ட பில்லு தரதுன்னே தெரியல. பில்லு தந்தா ஓகே, பில் இஸ் இந்த பேக் ஓகேன்னு வாங்கிட்டு போயிட்டேன். அவங்க திருப்பி எனக்கு கொடுக்குற ஆப்ஷனே இல்லையே சைன், எனக்கு காசே வராது கேட்குறாங்க. காசே வராதுன்னு சொல்லுவாங்க. வராதுதான் சொன்னேன். கோவிட் டைம்ல நமக்கு தெரிஞ்ச ஒரு கிராசரி ஸ்டோர் வச்சிருந்தாங்க. அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஆர்டர் பண்ணுவாங்க. ஏன்னா கடைக்கு போக மாட்டோம்ல, ஆர்டர் பண்ணோடனே அவங்களே டெலிவரி பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி வாங்கிட்டு காசே தரல, அவர் அலைய விட்டாங்க. கதவு தர மாட்டாங்க, மீட் பண்ண மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. ஃபோனை மாத்தி கொடுத்துட்டாங்க, சம்திங் லைக் தட். அவரால் ரீச்சே பண்ண முடியல. $400 ஒரு ஆள் பில் வச்சிருந்தாரு. அப்புறம் சைந்தவிட்ட சொல்லி சைந்தவி அது குரூப்ல போட்டு அப்புறம் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள கொடுத்தாங்க. அவங்க அப்புறம் வீட்டுக்கு போய் அவர் வீட்டை சொல்லிட்டோம், இதான் அவங்க வீட்டுக்கு போகணும். அவங்க வீட்டுக்கே போய் வாசல்ல இருந்து கதவை தட்டி அவங்க கூப்பிட்டு வாங்கி. ஸோ பீப்புள் வில் ட்ரை. அதாவது நம்ம எவ்வளோதான் $1 மில்லியன் வீடு வச்சிருந்தா கூட இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்றாங்கன்னா அந்த கடைக்கு போக மாட்டேன் நான், ஏன்னா 50 காசு ஏற்றிட்டான் அப்படின்றோம். அதுதான் அந்த எங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார். இங்கேருந்து ஒரு இடத்துல பண்ணோம். இங்கே ஏன் பண்ண மாட்டீங்கன்னு கேட்டால், இங்கே 2 சென்ட் அதிகமாக ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணோம். அப்போல்லாம் ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணுவோம்ல, ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணனா 50 ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணால் 1 சென்ட்னா ₹5 ஏதாவது மாதிரி கணக்கு சொன்னார். இது பண்ணால் ₹5 ஆயிடுது. ஆனால் அங்கே போனால் ₹5 கம்மியாக இருக்குன்னு. ஆனால் போகிறதுக்கு பெட்ரோலுக்கே ஒரு கேலன் செலவாயிடும், அதுக்கே ₹5 போயிடும். ஸோ அந்த நம்ம மைண்ட்ஸ், மக்களுடைய மைண்ட் செட் வந்து அந்த கூப்பான் சம்டைம்ஸ் அதை இதெல்லாம் திங்க் பண்ணணும். ஒருத்தவங்க வெளி ஸ்டேட்ல இருந்து மூவ் ஆயிருக்காங்க. அவங்க கால் பண்ணி கேட்குறாங்க, வெண்டைக்காய் விலை வந்து இங்கே இருக்கிறதுல எதில் கம்மியாக கிடைக்கும்? ஏன்னா எங்கள் வீட்டில் பிண்டி மசாலா ரொம்ப பிடிக்கும். என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்குறியே, நான் வெண்டைக்காய் விலை பார்த்து எடுத்ததே கிடையாது. எனக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டேன். அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணாங்க, சைன் அவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களா? ஆமாம். வெண்டைக்காய் விலை கேட்டாங்களா? ஆமாம் சைன். என்னையும் கேட்டாங்க, எனக்கு தெரியல சைன் எங்கே கம்மியாக கிடைக்கும்னு. நம்ம ஏதோ ஒரு கடைக்கு போகிறோம், வாங்கிட்டு வந்துட்டே இருப்போம், நம்ம யோசிக்க மாட்டோம். அதுக்காக நம்ம தெனாவிட்டா இல்லை. பட் சம்டைம்ஸ் நம்ம வந்து இந்த சின்ன விஷயத்தை யோசிக்க மாட்டோம்ல. இப்போ நீங்கள் சொல்கிற கிவ் அண்ட் டேக், ஐ லைக் இட். இப்போ இந்த பொண்ணு நிக்கிதா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறா, அவள் ஃப்ரெண்டும் பண்ணுறான்னா, தென் நான் உனக்கு பண்ணுறேன், நீ எனக்கு பண்ணுற, ஓகே. பட் அதையும் மீறி நம்ம இப்படி சொல்லும்போது இட் பிகம்ஸ் an obligation. இல்லை, அது பயங்கர சீரியஸ் ப்ராப்ளம் தான். இப்போ நம்ம யாருமே ரொம்ப எப்பயாவது ஹாய் பாய் சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து சடனாக வந்து நீ என்னை வந்து இங்கே விட்டுரு இல்லை அங்கே கூட்டு போனால் எப்படி அதுக்குன்னு பண்ண முடியும்? லைக் அதெல்லாம் ஹைவேல ஓட்டிட்டு திருப்பி கொண்டாந்து இது பண்ணி டைம் இருக்குமா தெரியாது உடம்புக்கு. அதுல ஒருத்தவங்க இப்போ ரீசெண்டாக அவங்க வீட்டில் வந்து அவங்க கிட்ட யாரோ காலேஜ்ல இருந்திருக்காங்க. இங்கேருந்து அவங்க ஹஸ்பண்டை போய் பிக்கப் பண்ண வர சொல்லிருக்காங்க. 5.5 மணி நேரம் வண்டி ஓட்டு போய் கூட்டிட்டு வந்திருக்காரு. பேக் பெயின் வந்துருச்சான் அடுத்த நாள். 5.5 மணி நேரம் ஓட்டினா போறாங்க. அவரை தான் சொன்னாங்க. அப்போ அவங்ககிட்ட சொன்னேன், எங்க போனீங்க? நான் மர்சைடுக்கு தான் போனேன். நானும் மர்சைடுக்கு தான். 5.5 மணி நேரமா ஓட்டுறீங்க சைன் 2 வாரத்துக்கு வரும். ஆமா 5.5 மணி நேரம் தான் நானும் ஓட்டுறேன். முதுகு வலி வரலையான்னு இது வரைக்கும் வரல, ஆனா என் புள்ளன்றதுனால நான் போறேன். இன்னொருத்தங்க நம்ம ஆனா அங்கேருந்து ஸ்டாக்டன் ட்ரெயின் இருக்கு. நான் சொன்னேன், யூ கேன் டேக் Amtrak, come to Stockton and from there you take Amtrak and come. There is a way. And அந்த அவங்க வீட்டில் இருக்க 2 கிட்ஸும் அடல்ட்ஸ். ஒருத்தவங்க கிராஜுவேட்டே ஆயிட்டாங்க, ஆனா வண்டி டெஸ்லா இருக்கா, வண்டி ஓட்ட தெரியாதான். டெஸ்லா தான் போட்டா அதுவே போய்டும்ல, போட்றோம். லைசென்ஸ் இல்லல, டெஸ்லாவே போய்டும்ன்றேன். அட்ரஸ் போட்டு போய் பிக்கப் பண்ணிட்டோம், சம்மன் பண்றேன்னு போய்ட்டு வந்து சொல்றாங்க. அப்படி பண்ண முடியாதுல. யார் சொன்னா? யூ ஹேவ் டு சிட் ரைட். டெஸ்லா டாக்ஸி போட்டுருக்காங்களா, அது மாதிரி சொல்றேன். இன்னும் அது வந்துச்சான்னு தெரியல. இல்ல அவங்க பண்ண மாட்டாங்களா, அவங்களுக்கு பழக்கம். அதான் சொல்றேன், அந்த அளவுக்கு அவங்க ப்ரொடெக்டிவா இருக்காங்க. இப்போ நீ மர்சட் போற, இங்க இருந்து யாராவது கொடுத்தா எடுத்து கொண்டு போய் கொடுங்க. ஆமா, அது பை பாலிசி. Some of the parents they are very good. Can I give one box of tax? ஆமா, ஒருத்தர் சொன்னாரு, உங்களுக்கு சாப்பாடு கொண்டு போறதுக்கு I will give one tax பிரியாணி, ஒரு பாக்ஸ் பிரியாணி டாக்ஸா தரேன். அந்த பொண்ணு ரிசீவ் பண்ணும்போது சொன்னா, ஆண்டி why you said no for the tax பிரியாணி ஆண்டி, you should have taken one box அப்படினா. எந்தல இருந்து எடுத்துக்கங்க? நான் இல்ல I don't want it, but I am happy that you offered food. இப்படி நல்லவங்கள ஒரு இருக்காங்க எடுத்துக்க மாட்டோம். பை பாலிசி நான் போக மாட்டேன்றதை சொன்னேன். நான் ஆல்ரெடி இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். லைக் நான் பை பாலிசி I will not bring somebody with me because I go with my son and his friends. They're not comfortable bringing other people, but I'm okay to take food for everybody, whatever. எடுத்துட்டு போய் கொடுக்கறதுல எனக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாதுன்னு சொன்னேன். பட் தேங்க்யூ ஃபார் ஆடிங். வினோத் ஆட் பண்ணா ஒரு வேற ஆங்கிள் சொல்லுவார், மாதர் சங்கம் ஆங்கிள் சொல்லுவாருன்னு சொல்லிட்டாரு. இல்ல ஆக்சுவலி குடும்பத்துல ஒருத்தவங்க, அது இன்னொரு கதை இருக்கு. MLM கோல்டு காயின் பிரச்சனை.
அவங்களதான் அதான் சார் கோல்டு காயின் அவன் வந்து போற வர இடத்தெல்லாம் எல்லாரும் இதை வாங்க எல்லாரும் பயப்படுவாங்க. ஆமா எங்க வீட்டுக்கு வந்தாவே சொல்லுவாங்க, இந்த எண்ணெய் ரொம்ப நல்லதுடி, இதை போட்டினா உனக்கு கருன்னு முடி வளர்ந்துரும், நீ ஒன்றும் தரல, நீ 10 பேரை கூட்டு வந்து வாங்கினீங்கன்னா உனக்கு வந்து காசும் வந்துடும் இதுவும் வந்துடும். அது மாதிரி எத்தனை பேர் சேர்த்தா அது இழுத்து மூடி அது பெரிய கேஸ் ஆகி, அது நம்ம ஊரில் அதிகமாக திருட்டுதான் அதிகமாக இருக்கும். இந்த சீட் ஃபண்டு கூட அதே மாதிரி தான் நடக்கும். 10 பேர் சேர்த்து விட்டா அவனுக்கு காசுன்னுவாங்க, 10 பேர் அவங்க கூட்டு வருவாங்க, அப்புறம் அவங்க 10 பேர் அப்படி இப்படி சொல்லி அப்புறம் ஓடிட்டானா மொத்தம் இவன் 10 பேருக்கு அவன் அடி வாங்கணும், அவன் 10 பேருக்கு அவன் அடி வாங்கணும், ஓடிட்டாங்க. ஆமா நிறைய. ஸோ அதனால தேங்க்யூ வினோத் ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ். ஆமா ஆனால் இது ஒரு டெலிகேட்டான ஒரு சுச்சுவேஷன் தானே. அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும்ல, சக்ஸஸ் ஆகணும்னு. இல்லை ஜென்ரலாக யோசிச்சு பாருங்க, சக்ஸஸ் ஆகணும், அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, அவங்க வெளியே யாரும் தெரியாது, ஆனால் யார்கிட்ட போட்டாலும் யாரும் மதிக்க மாட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் திரும்பி கேட்கணும், நீ ஒரு ஹெல்ப் பண்ணுன்னு. ஆனால் என்ன அவங்க புரிஞ்சுக்கணும்னா, இந்த 10 பேரால் அவங்க பிஸ்னஸ் ரன் பண்ண வைக்க முடியாது. இல்லை இப்போ ரஜினி, கமல், விஜய், அஜித் எவ்வளோதான் அவங்க ஃபாலோவராக இருந்தாலும் அவங்க ஃபாலோவர் மட்டுமே அவங்க சினிமா ஓட வைக்க முடியாது. அந்த ஃபாலோவர் ஒரு நாள் ஃபர்ஸ்ட் நாளுக்கு வந்து நல்லா இருக்குன்னு ஆட்டம் போடலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி மற்ற எல்லாருமே சப்ஸ்கிரைப் அது எல்லாம் படம் வந்து பார்த்தா தான் சக்ஸஸ் ஆகும். அதே தான் பிஸ்னஸும் கூட. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எனக்கு வந்து நிறைய எனக்கு ஒரு 1000 பேர் இந்த ஊரில் தெரியும். அதில் ஒரு மேபி 5% ஆஃப் த பீப்புளுக்கு தான் எனக்கு இதில் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் பண்ணியிருக்கேனே தெரியுமான்னு கூட தெரியாது. நிறைய பேருக்கு நான் இது பண்ணுறேன்னு கூட தெரியுமான்னு தெரியாது. வீடியோ எங்கேயோ பார்த்தேன்னு நினைக்கிறேன், யாரோ என் வீட்டில் யாரோ என் ஒய்ஃப் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, இது என் காலேஜில் படித்தாங்க என் கூட. அப்படி இல்லை, ஆனால் நான் எப்படி எடுத்துப்பேன்னா, பரவாயில்லையே அவங்க வீட்டில் அட்லீஸ்ட் அவங்க ஒய்ஃப் பார்த்தாங்க, என் சிஸ்டர் பார்த்தாங்க, எங்கள் அம்மா பார்த்தாங்க, இவங்க பார்த்தாங்க, அவங்க பார்த்தாங்கன்னு சொல்கிறாங்களே. ஆனால் எனக்கு தெரியாதவங்க தான் நம்மள இவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த 25,000 பேரில் தெரிஞ்சவங்க ஒரு 1000 பேர் தான் இருப்பாங்க. தெரியாதவங்க சொல்றேன், அதை நம்பி நம்ம வரல, அதை நம்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணல. இல்லை அதுதான் சொல்ல வரேன், அப்படி பண்ணவே கூடாதுன்ற. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சோஷியல் மீடியாவோ இல்லைன்னா எதாவது பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ, இந்த தெரிஞ்சவங்கள ஹைட் பண்ணிடணும். தெரிஞ்சவங்களை போடவே கூடாதுன்னா, தெரிஞ்சவங்களை போடாமல் நீ வெளியே எவ்வளோ புஷ் பண்ணுறியோ அவ்வளோ நல்லதுன்னு. இப்போ தெரிஞ்சவங்கிட்ட போனாவே நெகட்டிவிட்டி தான் வரும். ஃபர்ஸ்ட் இது ஏன் நீ பண்ணுற, இது உடைய இல்லை, அவங்க நல்லது கூட சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, first you try outside the world and see if it works or not. Yes. And நீ ட்ரை பண்ணுற வரைக்கும் உனக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. நீ ட்ரை பண்ணிட்டு, ஏன்னா இவங்ககிட்ட போன உடனே முதல் வார்த்தை இதெல்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்க அப்படின்னு. மேபி இவங்க டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம்ல, அந்த ஐடியாலஜி வராது. அதனால இன்னொன்று வந்து அவங்க உதவி பண்ணி இனிமேல் பண்ண போகிறது, அவங்க பிஸ்னஸ் அவங்க கொடுக்க போகிறது கிடையாது. அவங்க கொடுக்க மாட்டாங்க, யாருமே பண்ண மாட்டாங்க, தெரிஞ்சவங்க யாரும் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சி தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் கன்க்ளூட் பண்ணுற டைமில் வந்து கட் ஆயிடுச்சு கேமரா. இப்போ வினோத் சொன்ன மாதிரி நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை நம்பி நம்ம எதுவுமே பண்ணக்கூடாதுன்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. அது ஃபார் பீப்புள் who are even asking a favor. இப்போ நீங்கள் ஒரு ஊருக்கு விசிட் பண்ணுறீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்டு வீடு இருக்குது, இல்லை அவங்க நம்மளை பிக்கப் பண்ணிடுவாங்க, அவங்கள நம்ம ட்ராப் பண்ணிடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு நம்ம போய் ஒரு இடத்துல போகக்கூடாது. ஒரு ஊருக்கே நம்ம ரீலொக்கேட் ஆகிறோம், நம்ம எங்கேயோ போகிறோம்னா கூட நம்ம யாரையும் நம்பி போகல. நான் சொல்கிற பாயிண்ட் தான், நம்ம 2 சூட்கேஸை நம்பி நம்ம தான் வந்திருக்கோம். நம்ம யாரையும் நம்பி போகலன்ற ஒரு பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கணும் இதுலேருந்து. இன்னொன்று பவுண்டரிஸ். நான் ஏற்கனவே நிக்கிதாக்கு சொன்ன மாதிரி, அம்மா சொன்ன மாதிரி, வினோத் சொன்ன மாதிரி, அந்த பவுண்டரி நம்ம ட்ரா பண்ண கற்றுக்கணும். அந்த பவுண்டரி நம்ம ட்ரா பண்ண கற்றுக்கிட்டாதான் நம்மளும் அதே மாதிரி இருக்கோமா, அடுத்தவங்களை இன்கன்வீனியன்ஸ் பண்ணாமல் இருக்கோமான்றதை நீங்கள் யோசிச்சுட்டு தான் இதுக்குள்ளே இறங்கணுமே. இல்லை நீங்கள் ஒரு சின்ன லெவலில் கூட நான் வந்து அப்படி கிடையாது, நானும் இப்படிலாம் போய் அவங்களெல்லாம் ஹெல்ப் கேட்பேன், அப்படி இஃப் யூ ஆர் சம்படி who is implicating other people to do that or pick you up, drop you off and all, then it's different. Don't do that. You think about it. நீங்கள் யாரை இம்ப்ளிகேட் பண்ணுறீங்கன்னு யோசிச்சுட்டு தான் பண்ணணும். அண்ட் இன்னைக்கு காலத்தில் எல்லாமே இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் நல்லது அம்மா சொன்னது என்னென்னா, இந்தியாவில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஏன்னா இறங்கினோடனே ரேபிடோ, ஸ்விக்கி, ஜூம்பா, நாட் ஜூம்பா, வாட் எவர், ஊபர் எல்லாமே இருக்குது, ஓலா. லைக் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டன்ஸோ பண்ணணுன்னா கூட சாப்பாடு சமைச்சு அவங்க அனுப்பிச்சிடலாம், அவங்க வரணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் சாப்பாடுலாம் செம்மையாக இருக்குது, எல்லா இடத்துலையும் சாப்பாடலாம். அதுக்கு அந்த எக்ஸ்ட்ரா திங்க்கு பைசா மட்டும் தான் வேணும், மனசு இருக்கணும் செலவு பண்ண. மேபி இங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்ன்றதுனால நம்ம யோசிக்கிறோமோ என்னவோ, அந்த மாதிரி நம்ம இருக்கோமோ. அந்த மக்கள் அப்படி கொஞ்சம் ஐ டோன்ட் நோ எது கஞ்ச பிஸ்னாரி தானே கிடையாது, அது வந்து செலவு பண்ண மனசு வரல. அது பேர் தான் கஞ்ச பிஸ்னாரி. இல்லை, கஞ்ச பிஸ்னாரி தனம்ன்றது என்னன்னா, இந்த பேப்பரை எடுத்து வச்சு இது பின்னாடி எழுதுறது, அது கஞ்ச பிஸ்னாரி தனம். 50 சென்ட் கம்மியா இருக்குன்னு பக்கத்து கடையில் போய் வாங்க, இன்னொரு 50 மணி நேரம் மைல் தூரம் போய் ஓட்டு வாங்குறது அதே தானப்பா. அது ஃப்ரூகல். எனக்கு தமிழ்ல தான் தெரியும், எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. சிக்கனமா இருக்காங்க, சிக்கனமா இருக்கிறது. அதாவது நான் வந்து எங்க வீட்டுல சொல்லுவேன், சின்ன சின்ன கடுகுக்கெல்லாம் ஆசைப்பட்டு பெரிய மலையை விட்டுருவேன். இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்லாம் ஆசைப்பட்டு பெருசா ஏதாவது விட்டுருவாங்க பெரிய லெவல்ல. அதுதான் நான் பார்த்திருக்கேன் லைஃப்ல, சொல்றேன். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை லூஸ் பண்ணிடக்கூடாது. நிக்கிதாக்க தான் சொல்றேன், அந்த பர்சன் உங்ககிட்ட இந்த ஒரு பிசினஸ்க்காக இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை லூஸ் பண்ணிடக்கூடாது. நீங்களும் யோசிக்கணும், அந்த ஃப்ரெண்ட் நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைன்னா ஓகே ஃபைன், இல்லை இம்பார்ட்டன்ட்னா சூப்பர் கொடுங்க, கிவ் தம் தட் ஸ்பேஸ்.
and tell them that I'm not going to do this. இல்லை சைந்தவி இன்னைக்குமே யார் பிஸ்னஸ் இங்கே ஆர்டர் பிரிச்சுக்கன்னு சொன்னாலுமே ஆர்டர் பண்ணி ஒரு வாட்டி வாங்கி சாப்பிட்ருவோம். அது சொன்னேன். irrespective ஆஃப் த டேஸ்ட் ஃபுட்டு சாப்பிடுவாலும் இல்லையோ ஒரு வாட்டி. That is how much we can. இல்லை நேற்று வால்மார்ட்டில் ஒன்றும் இல்லை, நேற்று வால்மார்ட்டில் போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். ஓகே, ஒரு மெக்சிகன் ஒரு பையன் ஒரு 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 லேடி. ஓகே, அவங்க ஒரு பிஸ்னஸ் அந்த இது உமன்ஸ் டே சொல்லிட்டு இந்த வீடியோவில் அந்த பையன் வந்து எங்களை பார்த்தோன்னே சுகமா 2 பேரும் சுகமான மூஞ்சி வச்சுட்டு இந்தியன் மாதிரி தலையாட்டிட்டு பேசு. இப்படி ஓகே 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 கேன் யூ ப்ளீஸ் கெட் இட் ஒன் அது மாதிரி பேசு. நான் சொன்னேன் எங்களுக்கு இது வாங்கி யூஸே கிடையாது, ஆனால் சும்மா $2 அந்த மாதிரி என்ன இருக்கோ அதை கொடுத்துட்டு நாங்கள் எங்களுக்கு வேணாம் நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அவ்வளோதான். ஸோ சம்டைம் வி கேன் ஹெல்ப். இது ஒரு $500 ப்ராடக்ட் வச்சு $500 கூடனா நம்மளால கொடுக்க முடியாது, நம்ம அந்த அளவு வசதி கிடையாது. ஸோ நம்மளால முடிஞ்சது பண்ணலாம், கண்டிப்பா ஹெல்ப் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பிசினஸ் முடிஞ்சா கொடுக்கலாம், ஆனா அது ஆப்ளிகேட் பண்ணானா தென் வி ஃபோர்ஸ் பண்ணானா முடிக்காது. இதே பாயிண்ட் நான் இன்னொன்னு சொல்லியிருக்கேன், தட் நான் வந்து ஐ எம் ஓப்பன் டு பெய்ட் ப்ரொமோஷன்ஸ். அதை நான் சொன்னேன். நான் பெய்ட் ப்ரொமோஷன் சொன்னோன்னே உங்க வீடியோ பார்த்து நீங்க தான் பெஸ்ட், நீங்க தான் என் ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ண போறீங்க, நீங்க தான் உங்களை மாதிரி எனக்கு ஒரு ஆள் கிடைக்கலன்னு சொன்னவங்க என்னோட அந்த மீடியா ரேட் கார்டு அமிச்சல ஆளே காணும், ஒருத்தர் கூட திருப்பி வர மாட்டேங்கிறாங்க. இல்ல அதுதான் நம்ம பாயிண்ட்டும் கூட. ஏன்னா இப்ப நீ ஃப்ரீன்றதுனால நம்ம பொய் ஆயிடுதுன்னு எனக்கு டவுட் வந்துருச்சு. இல்ல எக்ஸாக்ட்டா அதுதான் என் பாயிண்ட்ன்ற. இப்ப ஃப்ரீன்றதால நம்ம என்ன பண்றானா இது பண்றேன் அது பண்றேன்னு கேக்குறாங்கல்ல, அது நம்ம டைம்க்கு ஒரு வேல்யூ போடணும்ல. அந்த வேல்யூ போட்ட உடனே அவங்க வந்து இல்ல அப்ப அவங்க அவங்களுக்கு வருமானம் வரும். நம்ம போடுறதுனால அவங்களுக்கு கண்டிப்பா வருமானம் வருது. ஆனா அவங்க வந்து $1 கூட கொடுக்க மாட்டேன்றதுல என்ன அப்ஜெக்டிவ்ன்ற. ஐட்டமா தரணும், ஒரு ப்ராடக்ட் ஐட்டமா தரணும், இல்லைன்னா ஃபுட்டு தரணும், ஏதாவது தரணும்ல. எதுவுமே தர மாட்டா நீ எனக்கு ப்ரமோட் பண்ணா எதுக்காக நம்ம பண்ணணும்ன்ற. நம்ம டைம்ல இருந்து எதுக்கு பண்ணணும்? அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு போலாம், எஜுகேஷன் வீடியோ போடலாம், இல்ல வெட்டியா சும்மா காமெடி ஜோக் போட்டு போலாம். அதை ரியலைஸ் பண்ணவே எனக்கு இவ்வளவு நாள் ஆச்சுன்றது நான் நிக்கிட்ட தான் சொன்னேன். ரெசிப்ரோக்கல் ரெஸ்பெக்ட். see you have to reciprocate. ஆமா, இங்கிலீஷ் அட்வான்ஸ் இங்கிலீஷ்னால ரெசிப்ரோக்கல் ரெஸ்பெக்ட். நீங்க என்னை பார்த்து ஒரு சிரிச்சீங்கன்னா நான் சிரிக்கணும்ல. I have to reciprocate. I have to tell it again. Correct. So அந்த ரெஸ்பெக்ட் இருக்கணும். நான் உனக்கு ஆன்சர் பண்றேன்னா நீ எனக்கு $1 கொடுன்றனா. ஆமா, இன்ஃபேக்ட் ஒரு பெரிய கம்பெனி, அவங்க வந்து IXL மாதிரி ஒரு கம்பெனி, அவங்க என் பின்னாடியே வந்தாங்க, நீங்க எனக்காக வந்து கொலாப் பண்ணுங்க, என் கூட பேசுங்க சொல்லுங்க. இன்னும் வேற 10 பேர் வழியா என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்களே தவிர இது வரைக்கும் ஒரு கன்க்ளூசிவ் டிசிஷனுக்கு வரல. ஆனா அவங்க என்ன என்கிட்ட சொன்னாங்கன்னா, உங்களை மாதிரி வந்து அந்த சேனல்ல நீங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் மாதிரி யாருமே இது வரைக்கும் தரல சைந்தவி, நீங்க தான் பெஸ்ட், உங்களை மாதிரி நான் இன்ஸ்பயர் ஆகி நான் வந்திருக்கேன்னா அவங்க பேசவே ஆரம்பிக்கிறாங்க. என்னோட கோர் வேல்யூல இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்களாம் உண்மையாக தான் சொல்றாங்களா இல்லை நம்மளை சும்மா சொல்றாங்களா, பிஸ்னஸ்க்காக பேசுறாங்களான்னு ஒரு பயம் வந்துருச்சு. அது எதுக்காக அந்த மோட்டிவ்ல உள்ள வராங்கன்ற கொஸ்டினே எனக்கு இட் பிகேம் ஒன் இன் மை மைண்ட். இல்ல அது எப்படின்னா, அப்புறம் நான் உள்ள போய் பார்த்தேன் வினோத், அவங்களோட 1 மணி நேரத்துக்கு $60 வாங்குறாங்க. ஆமா, எல்லா பிசினஸ் அப்படிதானே பண்றாங்க. 1 மணி நேரத்துக்கு $60 அவங்க வாங்குறாங்கன்னா நான் கேட்ட காசு பீனட், நத்திங். நான் அவங்களை ப்ரமோட் பண்ணேன்னா எனக்காக ஒரு 10 பேர் ஜாயின் பண்ணுவாங்க. ஏன்னா இது எப்படின்னா, நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளே ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்காக தான் நம்ம இது பண்றோமே கூட. இன்னொன்னு ஃபில்டர் பண்ணோம்ல, நம்ம சும்மா வருதுலாம் போட அவங்க அடுத்தது என்ன தெரியுமா பண்ணாங்க, என் வழியா என்னோட ஸ்கூலுக்கு வந்தாங்க. என்னோட சேனல்ல நான் எங்க இருக்கேன்னு பார்த்து என்னோட பிடிஏவை கான்டாக்ட் பண்ணி என்கிட்ட கேட்கல, என்னோட பிடிஏ வழியா அவங்க கிட்ட வந்து அந்த பிடிஏ மீட்டிங்க்கு வந்தாங்க. என்னோட நல்ல நேரம் என் பிடிஏ என்கிட்ட சொன்னாங்க, சைன் இந்த மாதிரி வந்திருக்காங்க, அந்த காலேஜ் ஜாயின் பண்றியான்னு. So I was in that call. I didn't tell them, but I asked them all these questions and I told them this is how it works. இந்த ஊரில் அஃப்கோர்ஸ் நான் ஸ்கூல் வழியாக வரணும்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா, ஒரு வெண்டராக வரணும்னா ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதை நான் சொன்னேன். அதை அவங்க கிளியரே பண்ண முடியாது, ஏன்னா அவங்க they are doing their business in India and they are in India. They are trying to expand here. So to realize that I am being used, எனக்கே அவ்வளோ நாள் ஆயிடுச்சு டு அண்டர்ஸ்டாண்ட் தட், ஓ மை காட் இவங்க இந்த ஆங்கிளில் தான் வராங்களான்னு. நம்ம பாட்டுக்கு எடுத்தோன்னே வா நம்மளை புகழ்ந்துட்டாங்களே நினச்சிட்டு நம்ம போய் உள்ள ஆர்வ கோளார நீங்கள் தான் தெய்வம் அப்படின்னா, ஓ நம்ம தெய்வமா அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிடக்கூடாதுன்ற. ஸோ அது அப்படி தான் அந்த ஸ்வீட் டாக்ல தான் ஆரம்பிக்கும். பட் அகெயின் இட்ஸ் நோபடி இஸ் ராங் அண்ட் நோபடி இஸ் ரைட் இன் திஸ். இட்ஸ் ஓகே. அந்த ரிலேஷன் அவங்க பரவாயில்ல, அட்லீஸ்ட் அவங்க ஃப்ரெண்டு அந்த கர்ட்ஸிக்காக தான் சொல்றேன். இல்லை இது எல்லாமே நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏன் சொல்றோம்னா, பார்க்குறவங்க எல்லாருமே எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் இதை ஃபேஸ் பண்ணுவீங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க இதை வந்து பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு இடத்துல. ஏன்னா நான் ஏன் இந்த ஃப்ரெண்ட் சைடும் பேசுறேன்னா, எப்பவுமே இந்த ஸ்மால் பிசினஸ் பண்றவங்க டெஸ்பரேட்டா இருப்பாங்க. ஏன்னா எப்படியாவது சக்சஸ் ஆயிட மாட்டோமா அப்படின்னு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்மால் பிசினஸ் வந்து அவங்க வருமானத்தை தாண்டி இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு ஜெமிக்கம் ஒரு இந்த ஊர்லலாம் அதிகம் இல்லை, புடவை ட்ரெஸ்ஸு இந்த ஃபேக் நகைலாம் வாங்கணும்னு. ஸோ எதுவுமே இங்கே இது பண்றது இல்லை, எல்லாம் இங்கே இந்தியா இங்கே தான் ஆர்டர் பண்ணி வாங்குறாங்கல்ல. ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ₹1,00,000 வாங்கி வச்சிருக்காங்க.
விற்றா நல்ல காசு வரும், ஆனால் எல்லாம் விற்குமான்னு தெரியாது. அது 2-3 விற்கும், இன்னொரு 50 எப்படியே சும்மா உட்காந்துட்டு இருக்கும், அவ்வளோதான். ஸோ until otherwise someone is good enough in business and then கான்டாக்ட்லாம் இருந்து அதை இல்லை அதை ரிஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த ஸ்டாக்கை ஒரு 100 வாங்குறீங்கம்மா, அதில் 10 வித்துட்டீங்க, 90 விற்காம அப்படியே இருக்கு. அந்த 90 என்றைக்குமே விற்காது, ஏன்னா ஆல்ரெடி பார்த்துட்டாங்க அந்த 90. பார்த்துட்டாங்க. ஸோ இன்னும் அந்த 90 வேற எங்கேயாவது தள்ளிட்டு, இல்லை அந்த 90 தனியாக வச்சுட்டு இன்னொரு 200 எடுத்துட்டு வந்து அதில் ஒரு 10 வித்துட்டு அப்புறம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இது மாதிரி ஒரு கிரியேட்டிவாக ஏதாவது பண்ணி பிஸ்னஸ் பண்ணி விற்றா மட்டும்தான் அந்த பிஸ்னஸ் ட்ரைன் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இட்ஸ் நாட் தட் ஈஸி டு சஸ்டெயின் அண்ட் க்ரோ தி எனக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ஒருத்தர் சொன்னார். அவங்க வந்து ரெஸ்டாரண்ட்டும் வச்சுருக்காங்க, ஐ மீன் க்ரோசரி ஸ்டோரும் இருக்குது, ஃபுட்டும் இருக்குது உள்ள. இந்த மாதிரி ஓரளவுக்கு அவங்களுக்கு வரும்ல, சிலதெல்லாம் போகலன்னு அது நல்லா இருக்கும் போதே எடுத்து வரவங்களுக்கு ஃப்ரீ சாம்பிள் கொடுத்துருவாங்க. அவங்க ஃபுட்டில் யூஸ் பண்ணிடுவாங்க, யாருக்காவது கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தே ஹேவ் தட் ஹேபிட் ஆஃப் ரீசைக்ளிங், கிரியேட்டிவ் வே, யா விச் இஸ் குட். கஷ்டமாக போகிறதுக்கு நீ ஒரு 50, நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்லாஷ் இட், ஓல்ட் ஸ்டாக் 25% வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் நிக்கிதாக்கு அம்மா சொன்ன சொல்யூஷன் ஒரு நல்லது. என்னால் அட்டென்ட் பண்ண முடியாது, ஆனால் $20 வச்சுக்கோ, இந்த உன்னோட ஃபீஸை வச்சுக்கோ, இந்த அவருக்கு எவ்வளோ நீ பண்ணிக்கோ, இதுக்கப்புறம் அடுத்த வாட்டி என்ன கேட்காத ப்ளீஸ், ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் டூயிங் யோகா ஆர் வாட் எவர் செஷன் தட் இஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு டூ இட், பட் கீப் இட், திஸ் இஸ் மை சீட் மணி. இல்லை நம்ம என்ன சொல்லலாம்னா, நான் வந்து என் ஸ்டோரியில் போடுறேன் அப்படி வேணா சொல்லிக்கலாம். நம்ம போனோம் கொடுக்கணும் கூட அவசியம் இல்லை. சரி, நான் என்ன சொல்றேன்னா, ஹெல்ப்ன்றது பல விதத்துல பண்ணலாம். இட்ஸ் நாட் தட் யூ ஹேவ் டு பை தி ப்ராடக்ட் ஆர் சம்திங். You are forcing your other friends to attend that session when you don't believe it, right? We don't have to force anyone. We just can post it in the Instagram, say என் ஃப்ரெண்ட் ஆரம்பிச்சிருக்கா, யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தா போங்க, அவ்வளவுதான். Contact them. ஆமா, யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தா போங்க, அவ்வளவுதான். You don't have to tell, நீ வந்தே ஆகணும், அது யாருமே பண்ண முடியாதுன்ற. I cannot, even though I'm close to anyone, நான் ஃப்ரெண்டா இருந்தா கூட I cannot tell, you know what, you need to do this. அது யாரும் சொல்ல முடியாதுன்ற. அப்பா அம்மாவே சொல்ல முடியாது, அப்புறம் யார் எப்படி ஃப்ரெண்ட் எப்படி சொல்ல முடியும்? ஆனா அது கொஞ்சம் அதிகமா இப்ப இந்த அதுல நிக்கிதா சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்னன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் இன் பிசினஸுமே வந்து இப்போ ஃபோர்ஸ் பண்றாங்க. ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், நீ வந்து இன்வெஸ்ட் பண்ணு, பிசினஸ்ல கொஞ்சம் காசு போடு. இட் சவுண்ட்ஸ் அது பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க, லூக்ரேட்டிவா இருக்குல்ல. ஆமா, அது பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. ஏன்னா இது நான் பண்ணேன், அந்த மல்டி லேயர் மாட்டு அதுதானே நான் சொல்லுவாங்க. நான் 50,000 போட்டேன், இன்னைக்கு 5 லட்சம் வந்துடுச்சு. இந்த மாதிரி எக்ஸாக்டா இந்த இதெல்லாம் சீட் ஃபண்ட்ல தானே பண்ணுவாங்க. நீ இன்னைக்கு 1 லட்சம் போட்டீங்கன்னா 5 வருஷத்துல உனக்கு 10 கோடியே வந்துடும் அப்படின்னுவாங்க. உள்ள ஒருத்தங்க இருப்பாங்க அப்போ அவங்க ஆளு. இல்ல அவங்க இல்லப்பா, ஒரு இப்போ இந்த முதல் ட்ரெண்ட்லாம் சினிமால முதல் ட்ரெண்ட்ல எப்படி இருக்கும்னா, ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு வந்துருவாங்க, ரொம்ப மொக்கையா இருக்கும் படம், மச்சா செம படம்டா இது சூப்பரா இருக்குன்னு சொல்லி விட்டுருவாங்க. இவன் போய் பார்த்துட்டு திட்டுவால, ஏய் மொக்க படத்தை எல்லாம் அனுப்பி விட்டேன்னு, செத்தியா வா 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 அப்ப அப்படி பேசுவாங்க. இப்பெல்லாம் வந்து படம் சுமாரா இருந்தா கூட கேவலமா இருக்குன்னு சொல்லி விட்டுருவாங்க, யாரும் போறதே கிடையாது. ஸோ அது ஒரு ட்ரெண்ட். மீன் பீப்புள் வில் யூஸ் இட் ஃபார் எனி ரீசன். கரெக்ட், எஸ். ஸோ நிக்கிதா, உங்கள் பேரை சொல்லி நாங்கள் ரொம்ப நேரம் கதா காலட்சேபம் பண்ணிட்டோம். 2 மணி நேரம் இந்த வீடியோ வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோடான கோடி நன்றி. தேங்க்யூ, பை. Thank you guys for watching this video.